Is it wrong if I do both of them, like career and ministry? I'm even scared to ask this question. I don't know why. எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டாலும், கரியர் க்ரோத் அட்வைஸ் கேட்டாலும், பி செல்ஃபிஷ், பி அசர்ட்டிவ், இன்னும் கான்ஃபிடென்ட், அங்கே யாரும் சொல்றதையும் கவலைப்படாது, அவன் எப்படின்னா போனான், அவனை மெரிச்சு நீ ஏறினாலும் பரவாயில்ல. இதுதான் வந்து கரியரை க்ரோ பண்ற மைண்ட் செட். இப்போ நம்ம பைபிளுக்கு வந்தோம்னா, பைபிள் வந்து you have to become a servant, you have to put others in front of you. ஆனா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு பிசினஸ் உன் பிசினஸ் முன்னாடி போட்டனா நீ உன் பிசினஸ் இழுத்து மூட்டு போயிட வேண்டியதுதான். சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், இந்த படிப்ஸ் கேட்டகரியில வர ஸ்டூடெண்ட். Unfortunately, all of a sudden தூங்கினா அடுத்த நாள் எந்திரிக்க முடியல. The doctor sitting me down, you've got a cyst in your brain and it might burst anytime. அது burst ஆயிடுச்சுனா I am not alive. Only thing that came to my mind was the doctor told me you can't study further. mentally உங்களால strain பண்ண முடியாது, physically பண்ண கூடாது, bedridden ஆ இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. Basically they told you will be like a vegetable. How did you like keep pushing? Like what made you like keep going? See, I wouldn't tell நான் வந்து daily pray பண்ணேன். There are times I was upset with God. The career part and you also do ministry. How do you like balance these two? நான் கரியரை தனியா ஒதுக்கி வச்சுட்டு நான் ஜீசஸை தனியா ஒதுக்கி வச்சுட்டேன்னா நான் கிறிஸ்டியனோ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. எதை செஞ்சாலும் we ought to glorify God. I think that's the definition of Christianity. இல்ல உலக பிரகாரமா கொடுக்கறவங்க they compromise, they work for money. இப்ப நான் காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். Please charge money for all the works that you all are doing. Please we'll pay you an exposure நல்லா பில் போட்டாங்கன்னா வாங்க நீங்களே வெச்சுக்கங்க. ஆமா, தயவு செஞ்சு, because வேலைக்கார கூலிக்கு பாத்திரணும் பைபிள் சொல்லுது. உலகத்தோட ஸ்டாண்டர்டை விட அவுட் ஸ்மார்ட் பண்ற டெக்னாலஜியோ ஸ்டாண்டர்டோ நீங்க யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் நீங்க யாருன்னு திரும்பி பார்க்கும். அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? எனக்குள்ள இருக்க ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்தாரு. That is glorifying God on a bigger platform. நிறைய பேர் என்கிட்ட வந்து சின்ன வயசுல கன்ஃபியூஸ் பண்ணாங்க. உன் மேல நீ முழு நேரம் அழைப்பு இருக்கு, ஃபுல் டைம் காலிங் இருக்கு, இன்ஜினியரிங்லாம் படிக்காத, பைபிள் காலேஜ் டைரக்டா போயிரு, இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம்னா என்ன? நீ போய் சினிமா பார்த்தா பாவம், 4 பசங்க கூட போய் தப்பு செஞ்சா பாவம், நீ லவ் பண்ணா ரொம்ப பெரிய பாவம், இந்த அப்புறமா என்ன சொல்வாங்க, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா ஐயோ பாவம். சோ இதுதான் சின்னோட டெஃபினேஷனா பீப்புள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம லைஃப்க்கு பிளான் தானே போட்டோம், அது என்ன பாவமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சிவி எல்லாம் கிடையாது, சரியா? ஆனா வந்து பண்ணல. I don't have a CV. ஒரு PDF கூட இல்ல. என்ன கஷ்டப்படுறீங்க? நமக்கு வேலை வேணும்னா தானே நமக்கு ரெஸ்யூமே வேணும். நாங்கள ஒரு டிகிரி தாங்க வச்சிருக்கோம், நான் 4 CV வச்சிருக்கேன்க்கா. ஊழிய அழைப்பு இருக்குது, நான் காத்து கொண்டு இருக்கிறேன், காத்து கொண்டே இருப்போம். கடைசியில மரணம் ஒரு நாள் வரும், பரலோகமே சதுவே பாடுற வரைக்கும் வெயிட்டிங் ஆன் தி லார்ட் தான் போய் சேருவோம். Success for a Christian, for somebody who follows God, looks different than the success of the world defines. Exactly. Welcome back to the Peacemakers podcast. Hope you guys are doing all right. I'm Sam. And in the episode, we're going to be talking about career and ministry. நம்ம யூஸ்வலாக காலேஜ் முடித்த பிறக்கோ இல்லை கிராஜுவேட் ஆன பிறகு நமக்கு எல்லாருக்கும், குறிப்பாக சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஷன் இருக்கும், நான் இப்போ மினிஸ்ட்ரி போகவா இல்லை வந்து நான் என் கரியரை பில்ட் பண்ணுற பேத்தில் போகவான்ட்டு. இதை நம்ம யோசிக்கும் போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து நான் மினிஸ்ட்ரி நான் கரியரை பில்ட் பண்ணிகிட்டே நான் வேலை செஞ்சுட்டே நான் மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன்னு சில பேர் பண்ண போவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களாம் அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரினா ஒரு வேறு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், நான் இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்க, நீ உலகத்துக்கும் விளாட்ற, இதுக்கும் ஆண்டவருக்கும் விளாட்ற, என்ன பண்ணுற தெரியலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி இதை பற்றி பேச போகிறோம். அண்ட் டு டூ தட் வி காட் டாக்டர் ஜிஷியா ஜி வித் அஸ். தேங்க்யூ. ஸோ ஜிஷியாக்கு வந்து she has a PhD in digital marketing and she also does ministry. So I've had the privilege of ministering alongside her for a couple of times and we've been friends for a while. And நாங்கள் இது வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. நாங்கள் பண்ண வீடியோலாம், நாங்கள் ஒன்றா பண்ண வீடியோலாம், பழைய வீடியோலாம் பயங்கர தமாஷாக இருக்கும். So I'm really excited to have her on the podcast. She does a lot of interesting stuff. She does a lot of relief work. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃப்ளட் வந்தப்போ, நம்ம தமிழ்நாட்டு சைட்லலாம் நிறைய ஃப்ளட் வந்தப்போ அங்கே அந்த ரிலீஃப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. She was in Jesus Redeems like a couple of days ago. Jesus Redeemsல நால்மாவடியில் the Tabernacle of God அந்த இடத்துல மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. So it's going to be an exciting conversation. If you are somebody who's trying to decide between a career and ministry or you just want to learn about it, this conversation is for you. So keep watching. ஜிஷியாக்கா, welcome to the podcast. பயங்கர பில்டப்லாம் கொடுக்கறத பார்க்கும்போது சாமான்ற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ஆரம்பிக்கும் போது those days it was I still rememberல இதே ரொம்ப இங்க ஞாபகம் இருக்கா? யா ஒரு green color மேட் போட்டுட்டு போன்ல வச்சு we record years back. But it's so nice to see how you worked on your skill. உன்னோட ஸ்கில்ல உன் டேலண்ட்டை கண்டுபிடிச்சு இந்த கரியரா அந்த கரியரெல்லாம் தூக்கி போட்டு this is what I want to do ன்னு சொல்லி it's a beautiful thing. இவ்ளோ தூரம் இவ்ளோ வியூவர்ஸ் இவ்ளோ பேர் பார்க்கறாங்கன்னு போது I think I'm really proud of what you're doing.
Yeah, I think it's a long time ஆமா. ரொம்ப coming. வருஷம் ஆயிருக்கும். ஆனா ப்ராபப்ளி யூ டுக் ஒன் ஸ்டெப் அட் எ டைம்னு எடுத்து பில்ட் பண்ணது. ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணதுக்கும், இப்ப இவ்ளோ ப்ரொஃபஷனலா ரெக்கார்ட் பண்றதுக்கும், அதுவே ஐ திங்க் இட் ஷோஸ். Yeah. தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ. நான் உங்ககிட்ட அட்மையர் பண்ணது என்னன்னா, யூ ஆல்வேஸ் ஹேட் தட் மைண்ட் செட் டு புஷ் ஃபார் த பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டஃப். ஸோ ஐ ஹவ் அட்மையர்ட் தட் வித் யூ. நம்ம வீடியோ பண்ணும்போது கூட வந்து நான் பண்ணும்போது நான் அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. நான் பண்ணணும்னு மட்டும் தெரியும். ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு அந்த நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த மைண்ட் செட் ஐ ஹவ் அட்மையர்ட் தட். அண்ட் to see you balance the career part of your life and the ministry part of your life really beautifully, that's what inspired me to like have this conversation with you. So we're going to get into that straight away. ஆனா அதுக்கு முன்னாடி I want to know the reason for your faith. Why do you follow God? What's the reason for your faith? ஓகே. சாம், ஐ திங்க் நான் நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஜிஷான் கூகுள்ல போட்டாவே மை டெஸ்டிமனி பாப்ஸ் அப். பட் பியாண்ட் தட் வாட் இஸ் மை பர்சனல் இது? இட்ஸ் நாட் பிகாஸ் என் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, நானும் அதனால சர்ச்சுக்கு போறேன். நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பொறந்துட்டேன். கிறிஸ்டியன் பேர் இருக்கு. ஸோ ஐம் அ கிறிஸ்டியன். அதெல்லாம் தாண்டி ஐ லவ் ஜீசஸ். ஐ லவ் ஹிம் ஃப்ரம் மை ஹார்ட். அது எப்படி வந்துச்சுன்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஐ திங்க் ஒரு 10 வயசு இருக்கும், 9 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்ற மாரி ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம்ன்னு சொல்வாங்க. நான் இவர்ல காதல்ல விழுந்துட்டேன், லவ் பண்றேன் அப்படின்னுவாங்க. லவ்னா என்னன்னே தெரியாத வயசுல ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் டு லவ் ஹிம். அதுக்கப்புறம் வந்து ஐம் ஒன்லி சைல்ட் இன் மை ஃபேமிலி. எங்க Wow. அம்மா So you எனக்கு must கூட be everyone's favorite. யா ரொம்ப பேம்பர்ட். அதே மாதிரி தனியாவே ஐ ஹேட் டு க்ரோ அப். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஐ ஆல்வேஸ் கீப் டாக்கிங். லைக் வெளியில இருந்து பார்த்தா அது லூசு பேசின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. Okay, extrovert மாதிரி. அந்த மாதிரி. ஆனா தனியா ரூம்குள்ள உட்காந்துட்டு இது சாப்பிடலாமா வேணாமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு நீங்களே நினைச்சுப்பேன். ஒரு ஷோவா? ஆமா, நான் நினைச்சுப்பேன் என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். நான் சொல்றது நான் 5th 6th படிக்கும் போது. Okay. ஓகே, ஐ டென்ட் நோ ஐ வாஸ் டாக்கிங் டு காட். லைக் த ரிலேஷன்ஷிப் வாஸ் so ரியல். ஐ மீன் வாஸ் இட் சொல்லக்கூடாது, இப்பவும் இட்ஸ் வெரி ரியல். ஆனா இப்போ கொஞ்சம் டீசெண்டா இருக்கேன். ஓகே, நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இப்பெல்லாம் பேசக்கூடாது, மைண்ட்ல பேசிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஐ see a lot of traditions. ஐயோ இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். தட் இஸ் வேர் ஐ திங்க் somewhere I'm not blaming, but somewhere ஏன்னா I'm 35 now. In few weeks I'll be completing or celebrating my 35th birthday and God's faithfulness. So 10 வயசுல ஆரம்பிச்சேனோ almost 25, 35, almost more than 2 decades I've been walking with him. And love குறையல, அதிகமாகி இருக்கு. And the conversations have become deep. And the commitment I gave him, I think it's getting rooted. And conversation சொல்லும்போது இப்போ நீயும் நானும் பேசுற மாதிரி அவர் என் கூட பேசுறதையும் என்னால கேட்க முடியும். I think that's Christian walkன்னு நினைக்கிறேன். And that's where the faith started. So சின்ன வயசுல அம்மா அப்பா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க, சர்ச் போவாங்க, சர்ச் கூட்டிட்டு போவாங்க, சண்டே ஸ்கூல் போவோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ஒரு விஷயம் வேணும்னா, எஸ்பா எனக்கு வந்து மேக்ஸ் புரியல சொல்லிக் கொடுங்களேன், எஸ்பா இந்த மிஸ் என்ன ரொம்ப திட்டுறாங்க அப்படி சொல்லி ஆரம்பிச்சு வீட்டில் கரண்ட் இல்லைன்னா, எஸ்பா எங்க வீட்டில் கரண்ட் இல்லை, 10 மினிட்ஸ்ல கரண்ட் வரணும் அப்படின்னு நினைப்பேன், சொல்லுவேன், 10 மினிட்ஸ்ல வந்துடும். So you always had that personal ஆல்வேஸ் connection. தட் பர்சனல் கான்வெர்ஸ். பேசிக்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க, ஆனா அவர் கேட்பாரு. ஸோ ஹி பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் த ஃபெய்த். இப்படி நல்ல ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கும் போது நானும் ஏசுப்பாவும் பேசிட்டு லிசனிங் இஸ் வாய்ஸ். அண்ட் ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ப்ரே பண்ணிட்டு, நான் சொல்றது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, டீனேஜா இருக்கும் போது, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வந்து புது தொடப்போமா நல்ல பேருக்கோ, போக 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 தேஞ்சு போயிடும் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் தேயல. ஸோ அந்த நேரத்தில் when I was in 10th standard, when I was 15 year old, 15 வயசு இருக்கும்போது நல்லா தான் தூங்கினேன். ஐம் அ வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். நீ சொன்ன மாதிரி எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும். சமையல் செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும், பெயிண்ட் பண்ணாலும் பெஸ்ட்டாக செய்யணும், எதை பண்ணாலும் ஏசப்பாக்காகன்னு இல்லை, நம்ம லைஃபே இட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட். நம்ம ஆண்டவர் கூட இருக்கோன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம கூட இருக்காங்கன்றதுனால ஐ வாண்டட் டு டூ இட் லைக் தட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இட்ஸ் லைக் பப்ளிக் எக்ஸாம். எல்லாரும் செம்மையா இப்படி படி அப்படி படின்னுலாம் சொல்லுவாங்க. அண்ட் பெஸ்ட்டாக நான் இருக்கேன்னா நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் நல்லா படிக்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், இந்த Okay. படிப்ஸ் கேட்டகரியில் வர Okay. ஸ்டூடெண்ட். அதனால Topper யா gang. டாப்பர். அதனால ஐ ஹேட் ஆம்பிஷன்ஸ். லைக் நல்ல மார்க் வாங்குறோம், ஸ்கூலில் வந்து வாங்குறோம், அது வாங்குறோம் அப்படின்லாம் பயங்கர ஆம்பிஷன்லாம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி, இது இப்போ ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லுவேன், பட் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ Hindsight ஃபெல் 2020. சிக். யா அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா தான் இருந்தேன். ஐ வாஸ் லைக் ஸ்மார்ட் இன் ஆர் டூயிங் எவ்ரி திங்.
வெரி டேலண்டட். ஆண்டவர் கொடுத்த எல்லா டேலண்ட்டையும் யூஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். நல்லா படித்தேன். நல்ல ஜெபிக்கிற பெற்றோர்கள் கொடுத்துருந்தாரு. நல்ல ப்ரேயர்ஃபுல் பேரண்ட்ஸ், நல்ல சர்ச், எவ்ரிதிங் வாஸ் குட். பட் ஆல் ஆஃப் அ சடன் தூங்கினேன். அடுத்த நாள் எந்திரிக்க முடியல. ஸோ ஒரே நைட்டில் அம்பானி ஆவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரே நைட்டில் எவ்ரிதிங் கொலாப்ஸ்ட். தூங்குன்னு எந்திரிக்க முடியலனா இல்ல தூங்கி எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்களா எப்படி? இல்ல, நான் நல்லா தூங்கினேன். காலையில எந்திரிக்கும் போது ஐ டென்ட் ஹேவ் கான்ஷியஸ். ஸோ என்னை சுற்றி ஐ ஸ்டில் ரிமெம்பர் a lot of my family people எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க with tears. 8 o'clock நான் ஸ்கூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 8 o'clock நான் ஸ்கூலுக்கு போகணும். ஐ வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கோ. எழும்பவே முடியல. பேசிக்லி ஐ வாஸ் நாட் கான்ஷியஸ். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிங் த ஸ்டோரி ஷார்ட், தே ரஷ்ட் மீ டு த ஹாஸ்பிட்டல். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு ஃபைனலி தே ஃபிகர்ட் அவுட் ஐ ஹேட் அ சிஸ்ட் இன் மை பிரெயின். ஸோ இது வந்து லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஐ வாஸ் லவ்விங் ஜீசஸ். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவே நல்லா தான் இருந்தேன். உங்களுக்கு எந்த நோ சிம்டம்ஸும் இல்ல? சிம்டம், நத்திங். ஐ வாஸ் லைக் ஹெல்தி, எவ்ரிதிங். நான் சொல்ல வெரி நார்மல் கிட். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இது ஆகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஜீசஸ் கிட்ட தானே ப்ரே பண்ணேன். நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன்? நீங்கள் எதுக்கு இதை அலோவ் பண்ணீங்க? நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. பட் இவ்ளோ கேள்விகள் மத்தியிலையும் சம்திங் ஸ்டாப் மீ ஃப்ரம் நாட் கம்ப்ளைனிங். ஆண்டவர் வந்து தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு டீப் ஃபெய்த் மட்டும் 15 வயசுல இருந்தது. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் இட் வாஸ் லைஃப் த்ரெட்னிங். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஏன்னா சாரி டு இன்டரப்ட் யூ. ஏன்னா யூசுவலா வந்து நான் இதை நிறைய கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி ஆக்ட்ஸ் கேட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் பிறந்ததுலேருந்தே நான் ஆண்டவர் கூட இருந்தேன். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தோம். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயமோ, ஒரு சேலஞ்சோ, இல்லை ஏதோ ஒரு கஷ்டமோ வரும்போது, அப்போ வந்து நான் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கிறாரு. இதை தான் நான் யூசுவலா கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும். ஏன்னா நீங்க சொன்னதுக்கு பார்த்தா ஒரு டாப்பருக்கு ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் 1 மார்க் வாங்கலனாலே போய் சண்டை போடுற கேஸுங்க டாப்பருங்க. இப்போ ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலனா இட் வுட் ஹவ் பீன் a very big blow for them. So I think I imagine that was the case for you. எக்ஸாம் இல்ல, forget எக்ஸாம். ஃபர்ஸ்ட் டே மே மாசம் நான் வந்து இதுக்கு போறேன். ஐ மீன் ஸ்கூலுக்கு போகணும், ஓகே, கோச்சிங் கிளாஸ்க்கு. ஓகே, என்னால எழும்ப முடியல. ஓகே. Left எக்ஸாம் side. வரைக்கும் கூட இல்ல. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லயே. ஸ்டார்டிங்ல நடக்க முடியல. ஐ வாஸ் இந்த சைடு ஃபுல்லா நடக்க முடியல. எனக்கு சீஷர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இமேஜின், நான் கீழே பெட்ல இருந்து காலை கீழே வைக்க முடியாது, வைக்க முடியல. ம், திடீர்னு ஓடி விளையாடிட்டு இருந்த ஒருத்தங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ம். I needed people to carry me even to the restroom. I was in that position over a night. So I didn't question God. It was like ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒன்று நடக்குது நம்ம லைஃப்ல. ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் போறோம். ஃபைனலி ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டாக்டர் சிட்டிங் மீ டவுன். நான் டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். நியூராலஜிஸ்ட், தி பெஸ்ட் நியூரோ சர்ஜன் சொல்லுவாங்க அவங்கள. ஏஷியால செகண்ட் பெஸ்ட் நியூரோ சர்ஜன். 15 years old. முன்னாடி உட்காந்துட்டு, மா உனக்கு வந்திருக்கிறது வந்து இட்ஸ் சம்திங், யூ காட் அ சிஸ்ட் இன் யோர் பிரெயின். அது ஆக்சுவலி முன்னாடியே இருந்திருக்கு, பட் கண்டுபிடிக்கல. அப்போதான் அது சிம்டம் காமிச்சிருக்கு. அண்ட் இட் மைட் பர்ஸ்ட் எனி டைம். அது பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் நாட் அலைவ், நீ செத்து போயிடுவ. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதுதான் டூ ஆர் டை சுச்சுவேஷன். இதில் வந்து யூ கேன் திங்க் ஆஃப் காட் ஆர் எனி திங். ஒன்லி திங் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் டாக்டர் டோல் மீ யூ கேன் ஸ்டடி ஃபர்தர். நான் படிக்கக்கூடாது, நான் ட்ராவல் பண்ணக்கூடாது. அண்ட் ரிஸ்க் ஒரு ஸ்ட்ரெயின், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த பிரெயின். பிரெயின் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ யூ டூ எனி திங் அண்ட் யூ ஸ்ட்ரெயின் பண்ணா அது வந்து பர்ஸ்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. மென்டலியும் உங்களால ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, பிசிக்கலியும் பண்ணக்கூடாது. பெட் ரிடனா இருக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசிக்கலி தே டோல் யூ வில் பி லைக் அ வெஜிடபிள். தட் இஸ் வாட் வாஸ் டோல்ட் டு மீ. அப்படியே படுத்த படுக்கையா இருப்பேன். அப்படியே யோசிக்கிறேன், இது வெயிட், இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, இதெல்லாம் நமக்கு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் ஐ வாண்டட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஆண்டவருக்காக நல்லா வைராக்கியமா நிற்கணும், ஊழியம் செய்யணும், அப்படிலாம் நிறைய ஆசைலாம் இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் ஜர்னிங் வித் காட். நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் டாக் டு காட். ஐ ஆல்வேஸ் கெப்ட். ஸோ இவங்க இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட, இதெல்லாம் நடக்குது, இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது கூட ஐ வாசன்ட் ஸ்கேர்ட். இதில் என்ன நான் சொல்லணும்னா, எங்கள் அம்மா அப்பாவோட ஃபெய்த், தே ஆல்சோ வெரி ஷேக்கன். ஒன்லி சைல்டு. அவங்க ஜோம் பண்ணி பிறந்த ஒரே பிள்ளை. 15 வயசுல யூ வில் நாட் பி அலைவ்னு சொல்கிறாங்க. அவங்களும் அழுவல, நோ ட்ராமா, நத்திங். தே டிடன்ட் குவெஸ்டின் காட், தே நெவர் ஆஸ்க்ட். வி செட் ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. I went for the treatment. I went for my treatments. I took all the medicines. I was taking a lot of medicines. எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். But the relationship with Jesus still continued. That gave me the strength. Did you find comfort with that relationship? Actually, ஆண்டவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. நம்ம வந்து நிறைய பசங்க சொல்லுவாங்கல்ல, God is silent. இந்த ஃபேஸ்ல தான் அவர் கம்ஃபர்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்.
பட் காட் வாஸ் சைலண்ட். வாட் டு யூ மீன் சைலண்ட்? நீங்க ஜெபம் பண்ணி அது கேட்காத வரைக்கும் மாரி. நான் சொன்னேன்ல, 2 வே கம்யூனிகேஷன். ஆண்டவரே ஆஹா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இங்க போட்டுமா? இந்த மிஸ் இப்படி பண்ணிட்டாங்க. அது திருப்பி சத்தம் கேட்கும். சரி ஜிஷா, இது பண்ணலாம், அது பண்ணலாம். ப்ரே பண்ணும்போது திருப்பி அவர் பேசுறது கேட்கும். அண்ட் ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட்ல பிரேயர் ஜர்னல் எழுத ஆரம்பிச்சேன். மீனிங் வென் ஐ கோ டு ப்ரே, ஐ ஹேவ் அ டைரி அண்ட் ஐ ஸ்டில் மெயின்டெயின் இட். 9th ஸ்டாண்டர்ட்னா 13 வயசு. 23 வருஷமா ஐ ஸ்டில் ஹேவ் த ஜர்னல் ரைட்டிங். அந்த சீசன்ல பார்த்தா நான் மட்டும் தான் லெட்டரா எழுதுவேன். இட் இஸ் பெயினிங், இட்ஸ் ஹர்ட் அப்படிலாம் எழுதுவேனே தவிர தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிம். ஆனாலும் சம்திங் கெப்ட் புஷிங் மீ. இல்ல ஜிஷ்யா உன்னால முடியும். யூ ஆர் நாட் கோயிங் டு டை. யுவர் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் திஸ். பிகாஸ் இமேஜின் யூ கோ டு ஸ்கூல், யூ டூ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஆல் ஆஃப் அ சடன் எவ்ரிதிங் ஷட்ஸ் டவுன். யூ ஆர் இன் த பெட், மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். தனியா இருக்கேன். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னவங்க கூட இல்ல. ஆல் ஆஃப் திஸ் கெப்ட் ஹேப்பனிங். அப்போ ஒரு நாள் நான் பைபிள் படிக்கும்போது 5 அப்போ 2 மீன் வச்சு ஆண்டவர் பேசினாரு. அப்போ ஆஃப்டர் லாங் டைம் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஐ எம் ஸ்டில் ஆன் மெடிகேஷன். ஓகே. அப்போ சொன்னாரு 5 அப்பத்த என்னால 5000 பேருக்கு குடுக்க முடியும்னா, உன் பிரெயின நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேனா? உன் மெமரி பவர நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேனா? இட்ஸ் ஓகே. ஈவன் இஃப் பீப்பிள் டெல் டாக்டர்ஸ் ஸ்டில் இட்ஸ் டேமேஜ், இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஐ கேன் மல்டிப்ளை த பெஸ்ட் ஃப்ரம் யூ அப்படின்னும்போது ஐ ஹோல்டட் ஆன் டு இட். ஐ செட் லார்ட் ஐ நோ யூ கேன் மல்டிப்ளை. இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இப்ப நீங்க பேசுறீங்கன்னா, தேர்ஸ் சம்திங்ன்னு சொல்லிட்டு ஐ ஹோல்டட் ஆன் டு இட். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் தட்ஸ் ஹேபிட் ஐ ஸ்டிக் ஆன் டு. I always believe we serve a God of multiplication. We serve a God of miracles. And He's a living God. அதெல்லாம் தாண்டி He's so intimate to us during a hard. Of course, எல்லா வாட்டியும் இருக்காரு. பட் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கடவுளோட நம்ம ஜாலியா இருக்கோம் ஆண்டவரே. பட் அந்த புரோக்கன்னஸ்ல அந்த அந்த மாதிரி வலி நேரத்துல அண்ட் இது வரைக்கும் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தவங்க யாருமே வந்து என்ன பார்க்கல. ஐவ் பீன் அலோன் இன் ஹாஸ்பிட்டல். ஐவ் பீன் அலோன் லாட் ஆஃப் டைம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இதுக்கப்புறம் கோவிட்னு இன்னொன்று நடந்துச்சு. அப்பவும் நான் தனியா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் ட்ரிப்லாம் பண்ணியிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் தி ஃபெய்த் இன் த லார்ட் ஸ்டார்டட் ஏர்லி அட் அ வெரி யங் ஏஜ். அண்ட் ஐ திங்க் இட் ஸ்டில் கோஸ் ஆன். அண்ட் காட் டிட் நாட் ஹீல் மீ ஓவர் அ நைட். ஐ ஹேவ் டு டெல் திஸ் டு யங் பீப்புள் அண்ட் ஓல்ட் பீப்புள் வாட்சிங் திஸ். சுகம் வந்து டப்பு நான் ஜோம் பண்ணா ஜீசஸ் மாத்திருவார் அப்படிலாம் கிடையாது. ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ப்ராசஸ். ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். சலவாட்டி இட்ஸ் லைக் இமீடியட். சாலவாட்டி இட்ஸ் லைக் ஹி டேக்ஸ் யூ த்ரூ த ப்ராசஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டெல்ஸ் யூ நான் தூக்கிட்டு போறேன். நான் சுமந்துட்டு போறேன். உனக்கு வலிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஐ வென்ட் ஃபார் மை எக்ஸாம்ஸ். ஐ கேவ் அப் மை எல்லா எக்ஸாம்ஸும் கொடுத்தேன். ஒரு எக்ஸாம்க்குலாம் போகும்போது முந்தின நாள் கூட எனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் மேத்ஸ் எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ காலையில மேத்ஸ் ஆமா எக்ஸாமுக்கே பிட்ஸ். வந்துருச்சு. காலையில கேட்குறாங்க போறியா? 8:30 வரைக்கும் இல்லைம்ல 10 o'clock எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். இல்லை போறேன். ஐ எம் டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ்லாம் கலந்து கொடுத்து எடுத்துட்டு போனேன். ஒண்ணே ஒண்ணு தெரியும். ரெஜிஸ்டர் நம்பர் கூட ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரெஜிஸ்டர் நம்பர் கூட ஞாபகம் இல்ல. பிகாஸ் யூ கோ ரீட் அபவுட் சீஷர்ஸ், யூ கெட் இன்டு மெமரி லாஸ். ஏன்னா இட்ஸ் டு டூ வித் பிரெயின். ஸோ டக்குன்னு மறந்துரும். எங்க இருக்கோ என்னன்னு ரிகலெக்ட் பண்ணி வரதுக்கே இட் வில் டேக் டைம். ஐ வென்ட் டு தி எக்ஸாம் ஹால். குளுக்கோஸ் பாட்டிலோட போனேன். எழுதினேன். நோபடி தாட் ஐ வுட் ஈவன் கம் பேக் ப்ராப்பரா ஃபெயிண்ட் ஆயிருவா அப்படிலாம் யோசிச்சாங்க. பட் ஐ திங்க் ஐ கேம் பேக். ஐ காட் 98 out of 100 when the results came. And then மேத்ஸ்ல. மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஐ வாஸ் தி ஸ்கூல் டாப்பர். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கினேன் 3rd. அப்போதான் தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால வாங்க முடியும். ஏன்னா எல்லா புக்லயும் எழுதியிருந்தேன். ஜிஷ்யா கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் தி சப்ஜெக்ட் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் ஹர். That's where the faith journey really started. The relationship started when I was 10. The faith walk started when I was 15 because I knew even if God is silent, ஆண்டவர் அமைதியா இருந்தா கூட, ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தலைன்னா கூட, நான் பேசும்போது முன்னாடி ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இல்லாம இருந்தா கூட, he is working. கை விடல. கை விடவே மாட்டாரு. ஸோ அந்த ஃபெய்த் ஆரம்பிச்சது அப்போதான். அமைதியா தான் இருந்தாரு. ஆனா நான் கேட்ட மாரி ஸ்கூல் ரேங்க் குடுத்தா, ஸ்கூல் டாப்பர் எல்லா சப்ஜெக்ட்லயும். அதாவது ஃபுல்லா ஸ்கூலுக்கு போய் டியூஷன் போய் படிச்சவங்க எல்லாரும் விட கடைசி நேரத்துல உட்காந்து ஏசப்பா 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம்னு சொன்ன நான் வந்து ஐ திங்க் ஐ காட் டாப்பர் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். நோபடி எக்ஸ்பெக்டட். அண்ட் தட் பிகேம் அ டெஸ்டிமனி லைக் ஃபியூ இயர்ஸ் அகோ. நான் முடிச்சது எப்பயோ ஃபியூ இயர்ஸ் பேக் 2 years பேக் மை இங்கிலீஷ் டீச்சர் இன்வைட்டட் மீ டு ஹர் சர்ச் டு டெல் ஐ வாஸ் த ஜிஷ்யாஸ் இங்கிலீஷ் டீச்சர். ஐ saw what she went through and today I want her to talk to our church ன்னு சொல்லி கூப்பிட்டு டெஸ்டிமோனியும் வாங்கினாங்க. ஐ மீன் டெஸ்டிமோனியும் நான் சொல்லி we glorified God. So I think God has his own way of workingன்றதை நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். I know you got the Holy Spirit in you, but do you have the Holy Spirit hoodie
on you. Guys, in all seriousness, if you guys want to grab this Holy Spirit hoodie that I'm wearing, check out the genesisstore.com. I'm wearing the black hoodie, like obviously, but they do have like a white version of the Holy Spirit hoodie and a bunch of other stuff. So if you want to check out either one of those, check out the genesisstore.com, and don't forget to use code PM10 at checkout for 10% off. That is PM10 at checkout for 10% off. Now back to the video. The thing எனக்கு இப்போ எனக்கு ஒன்று என்ன அமேஸ் பண்ணுதுன்னா, when God was silent, like let's see, what do you say to this? When God was silent, you realize that he's silent. There's no that communication like going back and forth now. How did you like keep pushing? Like what made you like keep going? See, I wouldn't tell நான் வந்து டெய்லி ப்ரே பண்ணேன். நான் டெய்லி ஐ வாஸ் ட்ரைங். தேர் ஆர் டைம்ஸ் ஐ வாஸ் அப்செட் வித் காட். அப்செட்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோச்சுப்போம்ல. போங்க ஆண்டவரே நீங்க பேசவே மாட்றீங்க. அப்படிதான் அப்செட் ஆனனே தவிர, ஏன் என் லைஃப்ல இத குடுத்தீங்க? பிகாஸ் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். இமேஜின் ஐ வாஸ் ஆன் ஸ்டீராய்ட்ஸ், a lot of injections, a lot of treatment. At 15 year நான் வந்து ஐம் டோல்ட் நாட் டு டிரைவ். நெறைய விஷயம் ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சாப்பாட்டுலேருந்து எல்லாமே. ஸோ ஒரு டீனேஜ்ல எதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கோ எவ்ரிதிங் கேம் as a ரெஸ்ட்ரிக்ஷன். இட் இஸ் நாட் ஈஸி ப்ராக்டிகலி. அப்போ சைலன்ஸ் பீரியட் எப்படின்னா, அந்த காலத்துல எங்க வீட்ல டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் இல்ல, So ஃபோன் complete கிடையாது. isolation. கம்ப்ளீட் ஐசோலேஷன். என் அம்மா, அப்பா என்ன பண்ணாங்கன்னா, நெறைய ஹீலிங் பத்தின புக்ஸ் வாங்கி குடுத்தாங்க. லைக் இப்போதான் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். டி.எல். ஆஸ்பர்ன் அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து ஹீலிங், டிவைன் ஹீலிங் பத்தி They're சொன்ன hoping for a miracle for you. ஸோ தே செட் யூ கீப் ரீடிங். நீ வாசி. ஸோ ஐ திங்க் அப்போதான் ஐ காட் இன்டு த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் கேன்சர் ஏசப்பா சுகப்படுத்தினார்னா, வீல் சேர்ல போறவங்களுக்கு வந்து இவங்க இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி சரியாகுதுன்னா, அப்ப அந்த ஊழியக்காரங்க கூட இருக்கவங்க தானே என் கூடயும் இருக்காரு. அந்த ஜீசஸ் தானே இருக்காங்க. So reading So about like stories like that ஸ்டோரீஸ் helped you like stay strong in your faith. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் கண்டிப்பா நான் சாக மாட்டேன். நான் வந்து ஐ வில் லிவ். அந்த நேரத்துல ஐ கேவ் அ ப்ராமிஸ் டு காட். ஐ கேவ் அ கமிட்மெண்ட் டு காட். when I was 15 ஐ செட் லார்ட் ஆண்டவரே, இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நடக்க முடியல, மெடிசின்ஸ், இட்ஸ் பெயின்ஃபுல், தூக்கம் வரல, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இஃப் அட் ஆல் மை லைஃப் பிகம்ஸ் நார்மல், சரி பண்ணி நார்மல் ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்காக நான் நிப்பேன். Okay. ஐ வில் கோ டாக் அபவுட் யூ டு எவ்ரிபடி. So ஐ you வில் made a ஸ்டாண்ட் அப் ஃபார் யூ. commitment. திஸ் இஸ் த டீல். Okay. இஃப் யூ மேக் மை லைஃப் நார்மல், ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் யூ. Hmm. இல்லனாலும் ஐ வில் லவ் யூன்ற கமிட்மெண்ட் வாஸ் தேர். ஆனா வைராக்கியமா அவருக்காக நிப்பேன். வைராக்கியம் இஸ் எ வெரி கிளீஷே டெர்ம். வைராக்கியம்லாம் வேணாம். அதை கட் பண்றீங்க. ஏன்னா இந்த வைராக்கியம் அதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்னு இருக்கும். Okay. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க எனக்கு சரி பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் லிவ் ஃபார் யூ. உங்களுக்காக நான் சாட்சியா நிப்பேன். அப்படின்னு சொன்னேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூன்னு சொன்னேன். பட் காட் டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்ன்றது எனக்கு அப்போ தெரியல. நம்ம ஒரு ஃப்ளோல 15 வயசுல எல்லா ஹார்மோன்ஸும் பீக்ல இருக்கும். எல்லா உணர்ச்சிகளும் அப்படியே ஆண்டவரே ஐ லவ் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. அதாவது அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த பாட்டு இருக்கான்னு கொடுத்தாரு. நான் உம்மை நேசிக்கிறேன், என் எந்த எந்த உயிரை உயிரை பார்க்கிலும் அப்படி இருக்கும். நாங்க இருக்கும்போது எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். அதெல்லாம் பயங்கரமா கை தூக்கிலாம் பாடியிருக்கேன். ஆண்டவரே கண்டிப்பா சில வாட்டி வருவாருமா, உன் படிப்பை விட அதிகமா நேசிக்கிறியா, உன் கரியரை விட அதிகமா நேசிக்கிறியா, நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா, அதை விட அதிகமா நேசிக்கிறியான்னும் போது தான் இட் ஹிட்ஸ். கை தூக்கி ஆராதிக்கிறது ஈஸி. ஆனா உண்மையா வந்து காட் டேக்ஸ் இட் வெரி சீரியஸ். தட்ஸ் வாட் ஐ பிலீவ், ஸ்ட்ராங்லி பிலீவ். ஒரு விஷயம் சொன்னா பரலோகம் அதை ரெக்கார்ட் பண்ணுது. அண்ட் காட் ஜிஷாவா இவ இதை செய்வா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேர் போட்டு நம்ம சொல்ற கமிட்மெண்ட் அவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு அப்படின்றது அப்புறமா எனக்கு புரிஞ்சுது. அண்ட் ஐ ஃபினிஷ்ட் மை 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன், 10th முடிச்சேன். ஐ வாஸ் ஸ்டில் ஆன் மெடிகேஷன். ஐ வுடன்ட் டெல் மிரக்கிள் ஹேப்பன்ட் ஓவர் நைட். 12th ஐ வாஸ் ஆன் மெடிகேஷன். இன்ஜினியரிங் ஐ வாஸ் ஆன் மெடிகேஷன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சேன். MBA முடிச்சேன். 10 years I did my PhD. I was still on medication, but probably the healing took a long time. I'm still on medication. But அப்போ எடுத்த அளவுக்கு the intensity இல்ல. இப்போ ரொம்ப மினிமம் அண்ட் நிறைய விஷயம் we see improvements happening. But then what I see, சரி இவ்வளோ சொல்றீங்களே, நீங்க போய் ஜீசஸ்க்காக ஊழியம்லாம் செய்றீங்க, why did God not heal you completely அப்படின்னா, I think I see his grace operating in my life. என் பலவீனத்துல உன் பலன் உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும்னு சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன மாதிரி நார்மலா இருக்கவங்க கூட நான் செய்யறதை இப்ப பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வித் மெடிகேஷன், கஷ்டம் இல்ல பண்ண முடியாதுன்னே சொல்லுவாமே. despite a lot of things I could only see
I could only see His grace is all sufficient. So I think that is the faith. That is where the roots stands in. நான் நினைக்கிறேன். So like you saw like அந்த isolated periodல அந்த difficult timeல நீங்க சொன்ன மாதிரி உங்க parents they started pushing you to like read a lot more books, Yeah. miracle books எல்லாம். So அந்த மாதிரி அந்த stories அந்த testimonies எல்லாம் கேட்டு you helped like you made your faith stronger. Correct. That helped your faith to like grow stronger. தானாவே வந்துச்சு. இந்த பைபிள் இருக்குல்ல, விசுவாசம் கேள்வினாலே வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங். அது புரியல அப்போ. பட் சிலவாட்டி when we keep listening, when we keep reading, அவங்களுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கும் செய்யுங்க. நிறைய ஊழியக்காரங்க பயோகிராஃபிஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களாம் எப்படி சிக்கா இருந்து அதுக்கப்புறம் எப்படி ஹீல் ஆகி அப்புறம் எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணாங்க நிறைய வாசித்தேன். I kept reading a lot of books. So all of that helped me through the journey. Wow, that's awesome. So okay, let's get into this. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க யூ ஹேவ் அ PhD இன் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டஃப். நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, நான் அந்த டைம்ல நான் PhD அது பண்ணும்போது யாருமே பண்ணதில்லை, அதெல்லாம் நான் மட்டும் தான் இருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ யூ ஆர் லைக் வி டாக்ட் அபவுட், யூ ஆர் ரியலி ஆம்பிஷியஸ், யூ வாண்ட் டு டூ ஸ்டஃப். ஸோ தட்ஸ் லைக் தி கரியர் பார்ட் அண்ட் யூ ஆல்சோ டூ மினிஸ்ட்ரி. ஸோ ஹவு டு யூ லைக் பேலன்ஸ் தீஸ் டூ? ஏன்னா கரியரும் பண்ணிட்டு உங்களுடைய நீங்கள் ஆம்பிஷியஸாக சில கோல்ஸையும் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆண்டருக்காக ஊழியம் பண்ணோம், அவரை ஐ ஹாவ் டு சர்வ் த லார்டுன்றத, இந்த ரெண்டு ஐடியாஸும் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கான்ட்ரடிக்டரியான ஐடியா. இந்த கரியர்ன்றதும் மினிஸ்ட்ரின்றதும் அது அப்புறம் நம்ம பிறகு பேசுவோம். பட் ஹவு டு யூ பேலன்ஸ் தீஸ் டூ? வெயிட், கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி ரெண்டும் நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம்ல. ஐ திங்க் தட் ஐடியா இஸ் ராங்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் வாட் இஸ் மினிஸ்ட்ரி. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, முன்னாடி ஓகே மினிஸ்ட்ரினா போய் ஓடி ஓடி ஊழியம் செய்யணும், போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும், போய் இதை செய்யணும் அது செய்யணும். ஃபென்டாஸ்டிக், ஐ டிட் ஆல் ஆஃப் தட். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ ஸ்டார்டட் ஸ்லம் மினிஸ்ட்ரி அண்ட் ஐ ஸ்டில் டூ. பட் மினிஸ்ட்ரி இஸ் அலோவிங் ஹிம் டு மினிஸ்டர் த்ரூ மீ அப்படின்றத இப்போ நான் கற்றுக்கிட்டேன். தி ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருக்காரு, அதுதானே நம்ம பிலீவ் பண்ணுறோம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ என் மூலமா செய்யறாரு. ஏன்னா அவர் ஆவியா இருக்காரு. He wants to go heal people. He wants to set people free. He wants to go do good things for people. அவர் பூமியில இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? So that is ministry. Allowing God to minister through me. And புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் drawing a boundary for career. ஓகே, நான் இப்போ ஆஃபீஸ் போற ஆண்டவரே நீங்க வீட்டில் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஐ திங்க் தட்ஸ் வேர் இட் கெட்ஸ் ராங்கோன்னு எனக்கு தோணுது. ஸோ கரியர் தனியா, மினிஸ்ட்ரி தனியா. அதாவது சிலரை ஆண்டவர் ஃபுல் டைம் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்காங்க. சிலர் அப்போஸ்தலர்களா 5 types ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கு which we read in the Bible. That's different. பட் கரியர்ன்னும் போது ஐ திங்க் we are called to be the salt and light wherever we are. எங்க இருந்தாலும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சம் மறைச்சு இருக்க முடியாது. நான் ஒரு பெரிய டாப் ரெப்யூட்டட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு டாக்டரேட்டாக நான் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, நான் டிஃப்ரெண்ட் ஹேட் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு கார்பரேட் சொல்லுவாங்க யூ ஹேவ் டு வேற நிறைய ஹேட் போடணும். வீட்டுக்கு ஒய்ஃப்னு ஒரு ஹேட்டை போடுங்க, ஹஸ்பண்டுன்னு ஒரு ஹேட் போடுங்க, சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர்னு ஒரு ஹேட் போடணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போனால் எவாஞ்சலிஸ்ட்னு ஒரு ஹேட் போடுங்க, அப்புறம் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்கு போனால் பிஸ்னஸ் ஹேட். நம்ம ஒரே ஒரு ஹேட் தான் போட்டிருக்கோம், ஜீசஸ். அவ்வளோதான். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால், நான் ஒரு ப்ரோக்ராம் கோடிங் பண்ணேன்னா இவ அவுட் ஸ்மார்ட் ஆகுறா. இப்போ டானியல் பைபிளில் வாசிக்கும் போது தானியலுக்குள்ள 10 மடங்கு ஞானம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஹி வாஸ் எக்ஸெப்ஷனலி ஸ்கில்ட். ஜோசப் பத்தி வாசிக்கும் போது அப்படி சொல்லுது. இப்போ பைபிளில் நம்ம ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு கேரக்டர்ஸும் பார்க்கும்போது தேவர் எக்ஸ்ட்ரீம்லி தி பெஸ்ட் இன் வாட் தே டிட். தி ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆப்பரேட்டட் த்ரூ தெம். ஜீசஸே எடுத்துக்கோங்க, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. 5000 புருஷர்களுக்கு ஆர்டரா அடுக்குனாரு. He said go make them sit. ஏன் அவர் நினைச்சா அப்படியே கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆர் காட். இல்லை, கமிங் பேக் டு ஹூ இஸ் மை காட்னு பார்க்கும்போது ஹீ டிட் நாட் டெல் போமா இது பண்ணுவாங்க அது பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்லலை. இன்ஃபேக்ட் ஜீசஸ் ஹீ இஸ் ஆஃப்டர் பீங் த பெஸ்ட். இப்போ அவரோட பெஸ்ட்டாக இன்னும் யாரும் வரல. எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சகேயு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. சகேயு த ரிச்சஸ்ட் பர்சன் இல்லை. அப்போ ரிச்சஸ்ட் பர்சன் வீட்டில் போய் ஜீசஸ் உட்காந்து சாப்பிட்ருக்காருன்னா he would have own outfits similar to that and all of that. So ஒரு பவுண்டரி கரியர்னா இது அப்படின்லாம் போடுறத விட்டுட்டு அப்படின்னு நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி ஆயிரும். ஐ வேர் அ மாஸ்க் டு மை ஆஃபீஸ். நான் ஜீசஸ் பற்றி சொன்னேன்னா என் ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது,
நான் ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டியை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லாம ஆண்டவர் இங்க இருந்து என்ன பண்ணுவாரு? அதுக்காக போயிட்டு வேலை செய்யற நேரத்துலலாம் போய் இயேசு அப்பா பத்தி சொல்லுங்கன்னு சொல்லவே இல்ல. நான் காலேஜ் படிச்சேன். ஐ நெவர் ஸ்போக் அபவுட் ஜீசஸ். ஐ நெவர் டோல்ட் எனிஒன் ஐ அம் எ கிறிஸ்டியன். மை ஃப்ரெண்ட்ஸ் டிட் நாட் ஈவன் நோ. பட் மை லைஃப் ஸ்டைல் ப்ராபப்லி த வே ஐ லிவ்ட் எதை செஞ்சாலும் வி ஆட் டு க்ளோரிஃபை காட். ஐ திங்க் தட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இல்ல? So what you are trying to say is like career ministry தனித்தனியா இல்ல. நம்ம எதை பண்ணாலும் we have to ஆண்டவர் do it for the மகிமைக்காக glory of ஆண்டவர் God. என் மூலமா மகிமைப்படுறாரா? இஸ் ஜீசஸ் ஹாப்பி அபவுட் மீ டூயிங் திஸ்? நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னா 9 மணிக்கு பஞ்ச் பண்ணணும்னா 8:50க்கு போறேனா? ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே இஃப் ஐ செட் அப் an exemplary லைஃப் அங்கே நான் எதுவுமே எனக்கு இப்போ என் காலேஜில் நான் சொன்னேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் படிச்சது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் இட் வாஸ் கோ எஜுகேஷன் காலேஜ். நான் ஏதோ டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே நடந்து வருவேன். இங்கே வந்து யாராவது ஸ்மோக் பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி எடுத்து வச்சிருவாங்க. நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆல் தட் ஐ டிட் வாஸ் ஓகே ஐ நோ ஐம் வாக்கிங் இன் டு திஸ் காலேஜ் வித் ஜீசஸ் பீரியட். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், நான் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் என் கையை பிடிச்சிருக்கிறது ஏசப்பா அப்படின்ற கான்ஷியஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு பாவம் செய்ய தோணாது. ஆப்வியஸ்லி காப்பி அடிக்க தோணாது. ஆப்வியஸ்லி இப்போ நான் வேற ஆஃபீஸ்க்கு போறேன்னா நான் அங்கே த பெஸ்ட்டாக தான் இருப்பேன். ஏன்னா த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ள ஆண்டவர் என் கூட இருக்காரு. ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது அப்போனா நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் பாஸ்டராக இருக்கோம், நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறோம், நாங்கள் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். அது வந்து இட்ஸ் 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 டோட்டலி So it's டிஃப்ரெண்ட் different. கேட்டகரி. இட்ஸ் Okay. டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படி நான் நினைக்கிறேன். இது வந்து நான் பிப்ளிக்கலாக தியாலஜிக்கலாக நான் தியாலஜியெல்லாம் படிக்கல. பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தட் பாஸ்டராக இருக்கவங்களும் அவங்களுக்கான பாதையில் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. தே ஆர் ரன்னிங் தேர் ரேஸ். அப்பாசல்ஸாக இருக்கவங்க அவங்களுக்கான பாத்தில் அவங்க போகிறாங்க. டீச்சராக இருக்கவங்க அவங்களுக்கான பாத்தில் போகிறாங்க. இவாஞ்சலிஸ்ட் போகிறாங்க. ஸோ நான் கரியரை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நான் ஜீசஸை தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன்னா ஐ திங்க் நான் கிறிஸ்டியனோ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஜீசஸ் வந்து ஜீசஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நிறைய பேர் அவருக்கு கொடுத்தாங்கல்ல. ஆஃபரிங் கொடுத்துருப்பாங்க, ஜகேயு வீட்டுக்கு போனாங்க, நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. காசு இல்லாமல் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். சிலரும் ஆண்டவர் அதுக்காக அழைச்சாருன்னா அவங்க அதை பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அங்கே இருக்க இடத்துல அவங்க தான் சால்ட்டு, அவங்க தான் லைட்டு. இப்போ நிறைய பேரால் இப்போ நம்மளாலலாம் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியாது. நான் ஒரு டாக்டர் கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன், ஒரு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஷீ இஸ் லைக் த டாப் சர்ஜன். ஓகே ஷி செட் ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப் அண்ட் ஐ ஹேவ் டு கெட் இன் டு மினிஸ்ட்ரி. நான் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு நானும் வந்துடுறேன் ஜிஷா கூட சொன்னேன். ஆண்டி நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்களை ஆண்டவர் அங்கே வச்சிருக்காருன்னா உங்களுக்கு பொசிஷனை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் தான் அதை செய்ய முடியும் இல்லை? ஸோ ஐ திங்க் அது பட் இதுக்காக அப்போனா நீங்கள் மிஷினரிஸாக போகிறவங்களெல்லாம் ஊழியமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லை. So that's a separate calling. எக்ஸாக்ட்லி. அது Okay. அந்த காலிங் இருந்துச்சுன்னா இதே கொஸ்டினை உன்னை விட சின்ன வயசில் நான் கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சின்ன வயசில் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. உன் மேலே நீ முழு நேரம் அழைப்பு இருக்குது, ஃபுல் டைம் காலிங் இருக்குது, நீ வந்து இன்ஜினியரிங்லாம் படிக்காத, பைபிள் காலேஜ் டைரெக்டாக போயிரு, இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் எவ்ரி டைம் ஐ நியூ ஐ வாஸ் வெரி ஷுவர். நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னதை தான் நான் பண்ணேன்றதுல ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். அண்ட் அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் ஃபுல் டைமுக்கு வந்துடணுமா. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து செக்யூலராக ஒர்க் பண்ணல. கார்பரேட்டுக்கு நான் ஒர்க்குக்கு போகவே இல்லை. ஆஃப்டர் மை இன்ஜினியரிங் ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் டு கெட் இன் டு மினிஸ்ட்ரி. கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸில் தான் ஐ வாஸ் ஒர்க்கிங் யூஸிங் மை ஸ்கில், மை எஜுகேஷனல் எபிலிட்டி, ஆல் ஆஃப் தட் ஃபார் ஹிஸ் க்ளோரி. எதை செஞ்சாலும் வென் வி திங்க் ஐ ஹாவ் டு க்ளோரிஃபை காட், தட் சம்ஸ் அப் எவ்ரி திங். அண்ட் கரியர்ன்றது வந்து இன்னொன்று யோசிச்சு பாரு சாம், நம்ம வந்து ஆண்டவர் என் அப்பான்னு சொல்கிறோம், அப்படி தானே எல்லாரும் சொல்கிறோம். ஹீஸ் அ ஃபாதர். உங்கள் அப்பா என்ன சொல்ல நினைப்பாங்க? என் பிள்ளை நான் என்னை விட பெஸ்ட்டாக படிக்கணும், என் பிள்ளை என்னை விட சூப்பராக இருக்கணும். அப்போ அந்த அப்பா எவ்வளோ ஆசை இருக்கும், என் புள்ள சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றது. என் புள்ள கையேந்த கூடாதுன்றதுல அவருக்கு எவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஐ திங்க் டோன்ட் காம்ப்ளிகேட் கரியர் அண்ட் ஆல் ஆஃப் தட் வென் யூ ஹேவ் ஃபுல் டைம் காலிங். பிலீவ் மீ. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸிங் இட் சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் ஃபுல் டைம் காலிங் ஸ்டில் கண்டினியூ. உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஏன்னா பைபிளில் இருக்கு, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே பேரை சொல்லி அழைச்சேன். ஈவன் பிஃபோர் யூ ஹேவ் ஃபார்ம் பேரை சொல்லி அழைச்சிருக்காரு. உருவாகிறதுக்கு முன்னாடி தெரிந்தெடுத்தேன் அப்படின்லாம் பைபிளில் வார்த்தை சொல்லுது. அது பொய் கிடையாது. உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குன்னா சரியான நேரத்தில் இட் வில் புஷ் யூ டு த மிஷன் ஃபீல்ட் பை இட் செல்ஃப். யோர் காலிங் வில் நாட் மேக் யூ சிட் ஐடில் அட் ஆல். இட் வில் புஷ் யூ, இட் வில் நாட் மேக் யூ சிட் ஐடில். அது எப்படி புஷ் பண்ணோன்னா நாளடைவில் நம்ம வளர 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 த இன்டிமேசி வித் காட் அண்ட் வாக்கிங் வித் ஹிம், ஆல் ஆஃப் தட். அண்ட் அவரும் பார்ப்பார்ல, பிஃபோர் என்ட்ரஸ்டிங் அஸ் வித் ஒன் டாஸ்க், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தானே அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறாரு.
ஸோ அந்த கொஞ்சத்துல நம்ம எவ்வளோ உண்மையா இருக்கோன்றத பார்த்து அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் கொடுப்பாரு. அதுக்குள்ள வந்து நீங்க இப்ப எம்பிபிஎஸ் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க சர்ச்ல ஒரு மிஷன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. மிஷனரீஸ் வந்து பேசினாங்க. நான் அப்படியே இன்ஜினியரிங் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நான் நார்த் இந்தியாவுக்கு போக போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எமோஷனலா ஐ திங்க் டோன்ட் டேக் எனி டெசிஷன்ஸ். ஸோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் லைக் அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நம்ம ஒரு பாஸ்டருடைய அழைப்போ, இல்ல ஒரு மிஷனரியுடைய அழைப்போ அது வந்து ஒரு செப்பரேட் கால். அது ஆமா. வந்து ஒரு அந்த கால். அந்த 5 வகையான ஊழியம் இருக்குல்ல. அது செப்பரேட் ஓகே, கால். அது அது உங்களுக்கு இருக்குன்னா கூட, நீங்க ஓகே. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, டாக்டர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கன்டின்யூ பண்ணுங்க. காட் இஸ் a காட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதுல எக்ஸலென்ட்டா வாங்க. லெட் த வேர்ல்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்க கோல்ட் மெடல்ஸ் வாங்குங்க, அவார்ட்ஸ் வாங்குங்க. யாரும் பண்ணாத ரிசர்ச் பண்ணுங்க. ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் நமக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ ஓகே. அந்த மினிஸ்ட்ரின்றது ஒரு செப்பரேட் கால். நம்ம அதுக்கு போவோம். எப்படி ஆண்டவர் வந்து நான் என்ன மினிஸ்ட்ரிக்கு கூப்பிடுறாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது என் காலிங்ன்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நம்ம அத பிறகு பேசுவோம். ஸோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் நம்ம கரியரு, மினிஸ்ட்ரின்னு பிரிச்சு பார்க்காம, நம்ம எது பண்ணாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக பண்ணணுன்ட்டு. இப்ப நான் அத எப்படி யோசிக்கிறேன்னா, நானும் ஐ ஆல்சோ திங்க் அபௌட் திஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் வே. இப்ப நான் வந்து ஒரு வீடியோ ப்ரொடியூசர். ஐ வான்ட் டூ பி மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஐ வான்ட் டூ பி மேக்கிங் மூவிஸ், குவாலிட்டி ஸ்டஃப். ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டூ டூ. இப்ப நான் வந்து ஒரு வீடியோ இப்ப அந்த வீடியோ புரொடக்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆயி, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுல நான் எக்ஸலென்ட்டா நான் என்னுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் அந்த ஸ்கில்ஸ யூஸ் பண்ணி நான் நெறைய வொர்க் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், இப்ப நீ சொன்னல வீடியோ எடிட்டிங்ன்னு சொல்லி. ம், இப்போ ஆஸ்கர் அவார்ட் குடுப்பாங்கல்ல வீடியோ ம். எடிட்டிங்க்குலாம். அதென்ன குடுப்பாங்க. தி பெஸ்ட் வீடியோ கெட்ஸ் அவார்ட்ஸ் வாங்குவாங்க. பெஸ்ட் மூவிஸ், பெஸ்ட் கிராமிஸ் மூவிஸ் அண்ட் இல்ல பெஸ்ட் வீடியோகிராஃபி பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க. உலகத்தோட ஸ்டாண்டர்ட விட அவுட் ஸ்மார்ட் பண்ற டெக்னாலஜியோ, ஸ்டாண்டர்டோ நீங்க யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உலகம் நீங்க யாருன்னு திரும்பி பார்க்கும். அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? எனக்குள்ள இருக்க ஆண்டவர் இந்த ஞானத்த குடுத்தாரு. ஸோ தட் இஸ் குளோரிஃபையிங் காட் ஆன் அ பிக்கர் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் இப்போ அந்த மாரி நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இஃப் ஐ வின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ். பைபிள்லயும் இருக்கு. லெட் யுவர் டெய்லி வொர்க் லைக் வின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ்ன்ட்டு. ஸோ வந்து நான் அந்த மாரி என்னுடைய ப்ரொஃபஷன்ல, என்னுடைய ஆம்பிஷன்ல வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட்டா ஆயிட்டேன்னா, ஐ கேன் கான்ட்ரிபியூட் தட் வேல்யூ டூ த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எக்ஸாக்ட்லி. இப்ப நான் அத வச்சு மினிஸ்ட்ரி பண்ணலாம். இப்போ 2024 வி ஆர் லிவிங் இன் த டிஜிட்டல் எரா. ஸோ எல்லாருமே எல்லா சர்ச்சஸும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. சோசியல் மீடியா கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க. இப்ப வீடியோ எடிட்டிங்ன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்கில். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அதுல எக்ஸலென்ட்டா இருக்கிறதுனால, நான் எத்தன சர்ச்சஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ணலாம்? எத்தன பாஸ்டர்ஸ்க்கு வேல்யூ ஆட். கரெக்ட். இப்ப நான் அந்த வீடியோ எடிட் பண்ணாலுமே தட் இஸ் மினிஸ்ட்ரி. ஐ ஆப்வியஸ்லி. அம் யூசிங் இட் ஃபார் காட். இன்னொரு விஷயம், யூசிங் இட் ஃபார் காட், வாக்கிங் வித் காட் அண்ட் யூசிங் இட் அது வந்து ஒரு டிஃபரெண்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ வீடியோ எடிட்டிங் பண்றீங்க. இப்ப எல்லாருமே பைபிள் காலேஜ் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் கிறிஸ்டியன்ஸ் அத்தன பேருக்கும் காலிங் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் அத்தன பேரும் பைபிள் காலேஜ் போறோம். எல்லாரும் பாஸ்டர்ஸா கிராஜுவேட் ஆகி வெளிய வரோம். யார் மீடியால இருப்பா? யார் பிசினஸ் ஃபீல்ட்ல இருப்பா? யார் ஃபண்ட் பண்ணுவா கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனுக்கு? யா எவ்ரிதிங் மேட்டர்ஸ் இல்ல. யாரோ ஒருத்தங்க சர்ச் கட்டுறதுக்கு காசு குடுக்கணும். அப்போ பிசினஸ் பீப்பிள்ல டாப் லெவல்ல இருக்கணும். நீங்க வீடியோ பத்தி சொன்னதால நான் சொல்றேன். கோவிட் காலத்துல சர்ச்சஸ் வர் க்ளோஸ்ட். கம்ப்ளீட்லி ஷட் டவுன். 10,000 விசுவாசிங்க இருந்தாலும், 50,000 விசுவாசிங்க இருந்தாலும், 200 விசுவாசிங்க இருந்தாலும் சர்ச் கிடையாது. எல்லாரும் யூஸ் பண்ண ஒரே பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எல்லாரும் யூஸ் பண்ண ஒரே மோடு வீடியோ. வீடியோல தான் ஃபில்ம் பண்ணாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அப்படிதான் பிரசங்கங்கள் வாரம் வாரம் போச்சு. இப்போ ஒரு வீடியோ நம்ம சர்ச்ல உள்ளவங்களுக்கு பேசுறோம்னா 10,000 பேர் இருப்பாங்க. கேட்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஒரு வீடியோ போடுறது, என் காலத்துக்கு அப்புறம் கூட, அந்த ஊழியக்காரருடைய காலத்துக்கு அப்புறம் கூட இட்ஸ் a டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரி. இட்ஸ் a டிஜிட்டல் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஊழியக்காரர் இறந்துட்டா கூட, அந்த ஊழியக்காரருக்கு அப்புறமா, அந்த பாஸ்டருக்கு அப்புறமா இட்ஸ் ஸ்டில் எக்கோஸ். இட்ஸ் ஸ்டில் கேரிஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ நாட் 10,000 பீப்பிள், 1,00,000 and 1,000,000 பீப்பிளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாஸ்டர் மட்டும் கிடையாது. மேபி ஃப்ரண்ட் எண்ட்ல அவங்க இருக்காங்க. பேக் எண்ட்ல வீடியோ எடுத்தவங்க, கேமரா ஆப்பரேட் பண்ணவங்க, லைட்ஸ் ஆப்பரேட் பண்ணவங்க, பிஏ சிஸ்டம் ஆப்பரேட் பண்ணவங்க, மீடியாக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எவ்ரிபடி வுட் பி ரிவார்டட் பிகாஸ் பீப்பிள் ஆர் பீன் பிளெஸ்ட் த்ரூ தட் வீடியோ. ஸோ ஐ திங்க் எல்லாருமே வேணும் பாடி ஆஃப் கிரைஸ்ட பில்ட் பண்றதுக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரீம் மினிஸ்ட்ரி. ஐ டூ ஸ்லம் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஐ கோ டு த கிரவுண்ட்ஸ். I do all of that if you've been noticing me. I also go to the stage and do ministry. I also go inside colleges and do ministry. So it's not ministry. நான் சொன்ன மாதிரி definition of ministry is allowing God to minister through me.
இட்ஸ் கோ பார்ட்னரிங். அவரும் நானும் பார்ட்னர் ஆகி நம்ம செய்யறது தான் மினிஸ்ட்ரியே தவிர, ஆண்டவரே நீங்க உட்காருங்களேன் நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க நான் வீடியோ புரொடக்ஷன் இப்ப நீங்க வீடியோ புரொடக்ஷன் பண்ணும்போது கூட யூ வில் ஆஸ்க் காட் ஆண்டவரே நான் என்ன ஐடியா எனக்கு ஐடியா குடுங்க. நீங்க எப்படி பண்ணணும்? ஹி இஸ் காட் ஆஃப் கிரியேட்டிவிட்டியா. டேக் ஒன் பிளான்ட் எவ்ளோ கலர்ஸ் இருக்கு. நீயும் நானும் போட்டோம்னா கூட போஸ்டர்ல அவ்வளோ கலர் போட தெரியாது நமக்கு. அந்த கிரியேட்டிவ் காட் கூட இருக்கும்போது ஐ திங்க் தட் பிகம்ஸ் மினிஸ்ட்ரி பை So இட்செல்ஃப். becoming a master of your skill and then using that to serve God. I think we have to have that attitude. And the intention. Yeah. Intention is to serve God. Serve God and bring glory to his name. People should tell சாம் கிட்ட ஒரு வேலை குடுத்தா த பெஸ்ட் தவிர வேற எதுவும் வராது. ஏன்னா உலக பிரகாரமா குடுக்குறவங்க தே காம்ப்ரமைஸ். தே வொர்க் ஃபார் மனி. தே டூ ஆல் தட். இப்ப நான் காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சார்ஜ் மனி ஃபார் ஆல் த வொர்க்ஸ் தட் யூ ஆர் டூயிங். ஆமா. ப்ளீஸ் We'll pay நாங்க you in exposure ன்னெல்லாம் பில் போட்டாங்கன்னா வாணா நீங்களே வச்சுக்கோங்க ஆமா தயவு exposure. செஞ்சு பிகாஸ் வேலைக்கார கூலிக்கு பாத்திரனும் பைபிள் சொல்லுது. ஸோ ப்ளீஸ் சார்ஜ். ஆனா வந்து அதுக்கு நீங்க சார்ஜ் பண்றத விட அதிகமான வேல்யூ கொடுங்க. கிவ் குவாலிட்டி கான்டென்ட் தட் த வேர்ல்ட் டர்ன்ஸ் பேக் டு see ஹே யார் இவங்க? இந்த breed ஆஃப் பீப்பிள் யாரு? ஐ திங்க் தட்ஸ் வாட் காட்ஸ் ஹார்ட் இஸ் ஆல்சோ ஆஃப்டர். யார் இவங்க? நம்ம ஆண்டவர் காட் ஆஃப் எக்ஸலன்ஸ்யா. அவர் கிரியேஷனை பாரு ஒண்ணுமே ரிப்பீட்டா இருக்காது. அவர் மிரக்கிள்ஸ் வந்து டூப்ளிகேஷன் கிடையாது. ஒருத்தங்களையும் யூனிக்கா படைச்சிருக்காருன்னா ஒருத்தங்களுக்கும் யூனிக் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் கணக்கும் கேட்பாரு. நான் டேலண்ட்டை கொடுத்தேன் புதைச்சி வச்சிட்டியானும் கணக்கு கேட்கிற ஆண்டவர்னு பைபிள் சொல்லுது. ஸோ எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது. நான் காத்து கொண்டு இருக்கிறேன். காத்து கொண்டே இருப்போம். கடைசியில மரணம் ஒரு நாள் வரும். பரலோகமே சத்தமே பாடுற வரைக்கும் வெயிட்டிங் ஆன் த லார்ட் தான் போய் சேருவோம். ஸோ Okay. ஐ திங்க் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். So yeah, like become the master of like what you're good at and then you can use that to like serve God. ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி இந்த கான்வர்சேஷன் நான் ஏன் பண்ணணும்னு யோசித்தேன்னா நான் இன்ட்ரோவில் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என் ஸ்டடீஸை முடிக்கிறேன். ஸோ நவ் ஐ ஹாவ் டு லைக் மேக் அ டிசிஷன் வாட் ஐம் கோனா டூ வித் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி மினிஸ்ட்ரின்ற காலிங் வந்து வேற, அது நம்ம பிறகு பேசுவோம். ஆண்டவர் எப்படி அழைப்பாருன்றது அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆனால் தேர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கரியர் மினிஸ்ட்ரி நம்ம செப்பரேட்டாக யோசித்தோன்னா அப்போ தான் பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பிக்கு, நிறைய கன்ஃபியூஷன் வருது. வி ஹாவ் டு லைக் சர்வ் காட் வேர் எவர் வி ஆர். Serve God with the skills that you have, be the best at what you do and then you can use that to serve God. இப்போ ஏன் வந்து இந்த கரியர் மினிஸ்ட்ரிக்கும் இந்த கன்ஃபியூஷன் ஏன் நிறைய பேருக்கு இருக்குன்னா, I think we've romanticized people who serve God full time. நம்ம சர்ச்சஸ்லலாம் இப்போ நமக்கு ஒரு 3 days வந்து மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, இப்போ ப்ரீச்சர் வந்து 3 நாள் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறாருன்னா அவர் ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டர். அவரை பார்த்தோன்னே நமக்கு எல்லாருக்கும் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய பேர் அங்கேருந்து தான் அந்த ஆசை வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் டைமாக பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கும் என் பிள்ளை அந்த மாதிரி ஆகணும், நான் தான் பண்ண முடியல, என் பிள்ளைனா அந்த மாதிரி வரணும்னு அந்த ஆசை அதுதான் புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தட் இஸ் செப்பரேட் காலிங். அந்த காலிங் இருந்தா தட் காலிங் வில் புஷ் யூ டு த பிளாட்ஃபார்ம். யா ஸோ டோன்ட் ரன். நான் பிளாட்ஃபார்முக்கு போகணும், நான் லைட்ஸில் முன்னாடி நின்று நான் பாடணும், நான் வர்ஷிப் பண்ணணும் அப்படி இல்லை. தனியாக ரூமில் வந்து நம்ம வர்ஷிப் பண்ணி தனியாக ரூம்குள்ளே நம்ம பண்ணுறது. ஒரு தாவீது என்ன பண்ணாரு? ஆடு மேய்க்கும் போது பாடினாரு. கரெக்டா? அதுதான் ஒரு நாள் அவர் அரசனா கொண்டு வந்து அங்க நிறுத்துச்சே தவிர your calling will put you when it has to put you there. Till then don't be waiting telling I'm waiting on the Lord. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ற ஃப்ரேஸ். I'm waiting on the Lord waiting on the Lordனு நல்லா சாப்பிட்டு தூங்குறது. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டு தூங்குறது. நம்ம டைம்க்கு அக்கௌண்டபிளா இருக்கணும்ல. அண்ட் அதே மாதிரி ஊழியக்காரங்க வந்து பேசுறதோ பண்றதோ வந்து நானும் ஊழியம் செய்றேன். ஐ ஆல்சோ கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நீங்க சொன்ன மாதிரி ஐ கீப் டிராவலிங். ஐ டூ மினிஸ்ட்ரி. அதுக்காக வந்து பின்னாடி இன்சைட் தி ரூம் என்ன நடக்குதுன்றது எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தான் தெரியும். ஒன்லி we know how he breaks us to pieces. ஒன்லி we know. எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ விஷயத்துக்கு how many things I'm dead to. ஏன்னா பால் சொல்வாரு நிறைய உபத்திரவங்கள் பாதிக்கலாம் தாண்டி unless you're dead to yourself God can't use you in the first place. எனக்குள்ள ஈகோ இருக்கு, என்னால மன்னிக்க முடியாது, எனக்குள்ள ப்ரைட் இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்கு. அங்க என்னைக்கு ஐன்றது வருதோ ஐ திங்க் God can't. The Okay. day I On that, die. okay. On that note, that segues beautifully into my next question. நீங்க சொன்னீங்க you've been doing ministry for like as long as you can remember. And நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி நம்ம ஒன்றா பார்க்கலனா கூட இப்போ நான் என் ஒர்க் பிளேஸில் நான் ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு நான் எடுக்க வேண்டிய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம மினிஸ்ட்ரியில் அதே மைண்ட் செட்டில் நம்ம மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அங்கே ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த டிஸ்டிங்ஷனை பற்றி நம்ம பிறகு கவர் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி கரியரில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு வேறு மைண்ட் செட்டு வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். மினிஸ்ட்ரியில் நம்மளுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்.
இப்ப நம்ம மினிஸ்ட்ரின்னு நம்ம சூஸ் பண்ணி வரும்போது, ஆப்வியஸ்லி இட் இன்வால்வ்ஸ் a lot of sacrifice. So, what are the sacrifices that you had to make a conscious decision to serve God? சி when it comes to கரியரும் சொல்லிடுறேன். யூ கான்ட் பிரைப். நான் வந்து பட்டர் போடுறேன். நான் வந்து இவங்களுக்கு இது பண்றேன், அத பண்றேன். யூ ஹேவ் யுவர் பாத் இஸ் நேரோ. தட் பிரின்சிபல் இஸ் த சேம். இடுக்கமான வாசலின் வழியா தானே உட்பிரவேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. இட்ஸ் தி நேரோ பாத். இட்ஸ் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ஆஃப்டர் தி அதர். there's no shortcut, no elevator. It's always ladder. ஸோ ப்ராபப்ளி என் கூட இருக்கிற மற்றவங்க வந்து ஏதோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம உண்மையாக பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்கக்கூடாத கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ரிவார்ட் நம்மளோட ஏர்த்லி பாஸ் தரலனாலும் அவர்கிட்டேருந்து வரும். ஹீ நோஸ் ஹவு டு புட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேரோ. நம்ம ரெஸ்யூமை வந்து எப்படி வந்து ஒரு ராஜாவோட தூக்கத்தை கெடுத்து உயர்த்தணுன்றது அவருக்கு தெரியும். ஹீ நோஸ் இட். So that's a different story, but Christian lifestyle is the constant everywhere. And coming to ministry, Like, what are the yeah, sacrifices that see, you had to I make? don't remember நீயே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் வந்துட்டு நிறைய வாட்டி மிடில் ஆஃப் த நைட் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் மீட்டிங் முடிச்சுட்டு. அண்ட் நம்ம ப்ரொஃபஷ்னலானா எனக்கு ஃப்ளைட்டு போடுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். கார்பரேட்டில் இருக்கிறோன்னா, இல்லை எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறீங்களே அப்படின்லாம் கேட்கலாம். திங்க் இட் கம்ஸ் டு மினிஸ்ட்ரி, நம்ம வி ஆர் சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுவோம்ல. ஏசுவும் அதுதான் ஆல்வேஸ் ரன்ஸ் ஆன் அவர் மைண்ட். ஐ டோன்ட் ரிமெம்பர் டிமாண்டிங் பீப்புள் டில் டேட். எனக்கு இது வேணும், அது வேணும், இவ்வளோ கொடுக்கணும், அது நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அண்ட் ஐ வுடன்ட் பி டூயிங் இட் ஆல்சோ பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். பட் வேர் இட் கோஸ் ராங் இஸ் பீப்புள் கன்ஃபியூஸ் மினிஸ்ட்ரி அண்ட் திஸ். கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு அவர் ரிவார்டு கொடுப்பாரு. அது வந்து தப்பு. அது வேலை. கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி போஸ்டர் கொடுத்துட்டு அவர் ரிவார்டு கொடுப்பாரு. அது தப்பு. ஸோ ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் நான் வந்து எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். யூஆர் யூசிங் யர் ஸ்கில்ஸ் தேர், யூஆர் யூசிங் யர் நாலேஜ் தேர். தட்ஸ் டிஃப்ரெண்ட். இட் கம்ஸ் டு மினிஸ்ட்ரி, ஆண்டவர் பண்ண போறாரு. நான் முதலே சொன்ன மாதிரி அவர் என் கையை பிடிச்சிருக்காரு. அவர் என்ன பேசணும்னு சொல்றாரோ அதை தான் நான் பேச முடியும். எல்லாருக்கும் இஷ்டப்படுறத யாருமே நோபடி கம்ஸ். யோசிச்சு பாருங்களேன், பியாண்ட் எவ்ரி திங் வை டு யூ திங்க் பீப்புள் கம் டு லிசன்? இப்போ ரீசெண்டாக நான் போன டீன்ஸ் கேம்ப், நான் போன மீட்டிங்ஸ்லாம் we literally saw God manifesting. Young people were crying, demons were screaming, lot of things were happening. But if you ask me, did Jishya did anything? I only remember crying inside my room for all of them. அதுவும் நான் அவ்வளோ நல்லவன்றதுனால நான் அழுவல. His burden became my burden when I surrendered my emotions. And he used me, he spoke to them. That's why so many young people came forward to serve Jesus. So I think ministry sacrificial is like first thing dying to yourself, to your desire. யூ வில் ஹேவ் லைக் எனக்குலாம் வந்து இப்போ நான் நல்லா பேசுவேன் முன்னாடிலாம். இப்போ டுடே மை த்ரோட் இஸ் ரியலி பேட். ஆனால் வந்து ஐ ரியலி ஸ்பீக் வெல். எனக்கு வந்து நம்ம டேலண்ட்டை காமிக்கணும், சூப்பராக ஸ்பீச் கொடுக்கணும், அப்படியே பிரசங்கம்லாம் இப்படி .1 .2 கொடுக்கணும்லாம் நினச்சிட்டு போவேன். அங்கே தான் தோணும், இல்லைம்மா, யூர் நாட் ஹியர் டு எக்ஸிபிட் யுவர் டேலண்ட், யூர் நாட் ஹியர் டு எக்ஸிபிட் யுவர் ஸ்கில், யூ ஆர் ஹியர் கேரிங் மீ டு ரிஃப்ளெக்ட் மை க்ளோரி. அப்படின்னும் போது மை டிசையர், மை ட்ரீம், மை ஆல் மை நான் செத்துரும். அண்ட் ஐ கான்ட் கோ டு இது வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, பிள்ளைங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு, அப்பா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு போயிடலாம். யூ நீட் நாட் சரண்டர் யுவர் எமோஷன்ஸ் எல்லாம். ஒர்க்குக்கு போயிட்டு அந்த ஒர்க்குன்ற ஹேட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணலாம். பட் when it comes to ministry, எங்கள் வீட்டில் ஒருத்தங்களை மன்னிக்காம ஐ கான் கம் அண்ட் ஸ்டாண்ட். யாரோ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க, பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஐ ஹாவ் டு டை டு மை செல்ஃப். ஓகே, ஐம் லெட்டிங் கோ ஆஃப் இட். லார்ட், ஐ வாண்ட் யூ டு யூஸ் மீ. So that's where the crushing and breaking happens. So sacrifice ன்னு சொன்னா இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு இல்ல, நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஆக்சுவலா அதுதான் நானும் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போதுமா ஊழியம்னா வந்து நீ பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் போது நான் நினைச்சேன், ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவாங்க, நம்மளோட டிவி பார்க்காத அது ஆண்டவரே, நான் டிவி பார்க்கல, நான் சினிமா பார்க்கல, நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருமா, அப்படி இல்லை, தகன பலின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, உன்னையே போய் ஆண்டவரே படுத்துக்கிறேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. So it is like laying yourself at the, and that's very difficult. I would still tell, நான் ஃபுல்லா அந்த பாயிண்ட்டுக்கு வரல, பட் I know it's everyday process. Cutting of flesh is difficult because we have our egos. We are human beings. We have our own priorities. We at times ஒருத்தங்க சொன்னா தாங்கிக்கலாம், சுத்தி இருக்கிற எல்லாரும் கல்லை தூக்கி போட்டா திருப்பி ஒரு கல்லை எடுத்து போடலாமான்னு தோணும். அங்கதான் உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும், இல்லைம்மா, யூ ஆர் கேரிங் மீ, ஓகே ஆண்டவரே சாரி அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணிட்டு. ஸோ இட்ஸ் எவ்ரிடே கட்டிங் ஆஃப் ஃப்ளெஷ். அண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயம் இருக்கும், சுற்றி பார்க்குறதா இருக்கலாம், சில குட்டி குட்டி விஷயம் அங்கே. ஆனால் அப்போ தான் சொல்ல, இல்லை வந்து ப்ரே பண்ணலாமா, நம்ம பேசலாமா,
செலவாட்டினா என்ன ஆண்டவரே! ஆனா உண்மையா சொல்றேன். சின்ன வயசுலலாம் யாராவது சாக்ரிஃபைஸ் தான் சாக்ரிஃபைசிங் யுவர் செல்ஃப் சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராபப்ளி நான் கொஞ்சம் ஞானமா கமிட்மெண்ட்லாம் குடுத்துருப்பேன். பட் ஆனா வந்து ஐ மீன் ஜோக்ஸ் அப்பார்ட், தி பெஸ்ட் டெசிஷன் எவர் இஸ் கிவிங் யர் லைஃப் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு ஜீசஸ். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைஃப். அத வந்து நான் ஏதோ ஒரு கம்பெனிக்காக வாழ்ந்துட்டு, ஏதோ ஒரு கிங்டம கட்டுறதுக்கு, லேயிங் இட் அட் தி ஆல்டர் அண்ட் அலோவிங் ஹிம் டு யூஸ் மீ, அலோவிங் பீயிங் ஹிஸ் மவுத், பீயிங் ஹிஸ் யோசிச்சு பார்த்தா ஆண்டவருடைய வாயா இருக்கன்னா, என் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இல்ல? ஒரு டேப்ப தொறந்தா நல்ல தண்ணி தான் வரும்னா, நல்ல தண்ணி தான் வரும். கொஞ்ச நேரம் கெட்ட தண்ணி வரும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வரும். நோபடி வில் பி ஏபிள். யாருமே அத போய் குடிக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு யூஸ் அஸ். Do you think people make that commitment prematurely before they know the weight of that commitment? இருக்கலாம். எமோஷன்ஸ்ல இருக்கலாம். பட் ஐ திங்க் நம்ம சொல்ற கமிட்மெண்ட்லாம் தாண்டி ஆண்டவர் உடைச்சு உருவாக்குற ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனால தான் ஐ செட், இன்னைக்கு நான் கமிட்மெண்ட் குடுத்துட்டேன். நாளைக்கே நான் நார்த் இந்தியா போறேன் வேணாம். அது ரொம்ப வலிக்கும். கமிட்மெண்ட் குடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு டைம் அவரே வச்சிருப்பாரு. இப்போ நான்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஐ வாசன்ட் ஓகே நான் கண்டிப்பா மினிஸ்ட்ரிக்குள்ள வரேன். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. ஆல் ஐ டிட் வாஸ் பீயிங் தி சால்ட் அண்ட் லைட் வேர் எவர் ஐ வாஸ். என் பாஸ்டர்ஸ் ஒரு வேலை சொன்னாங்களா, என் மேல இருக்கவங்க ஒரு வேலை சொன்னாங்களா ஊழியம்னு, இன்னைக்கு 10 பேருக்கு யூத் மீட்டிங் நடத்து, சண்டே ஸ்கூல் நடத்து. ஐ வாஸ் ட்ரூத்ஃபுல் இன் வாட் வாஸ் ஆஸ்க்ட். என்ன என்ன செய்ய சொன்னாங்களோ அதில நான் உண்மையா பண்ணேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலயும் ஜீசஸ நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கணும். அவரோட லவ்வ ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்றதுல சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் காஷியஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி என் வீட்ல மட்டும் என் வீட்ல என் பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். ஜீசஸ் இருக்காங்கன்னு நான் நெனச்சுப்பேன். என் பக்கத்துல ஜீசஸ் இருந்தா நான் YouTubeல போய் தப்பான விஷயம் பார்க்க மாட்டேன். அண்ட் சோ வித் எவ்ரிபடி. நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். பிகாஸ் ஹி இஸ் த ஹோலி ஆஃப் த ஹோலீஸ். அதே மாதிரி தப்பான கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். பக்கத்திலேயே இப்ப இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. காசிப் பண்ணுவோமா நம்ம? பண்ண முடியாது. ஸோ இன்டென்ஷனலி மேக்கிங் இட் அ ஹேபிட் will obviously lead you to what he wants you to. So I think that's the difference. நான் அந்த மைண்ட் செட் சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம கரியருக்கு எடுக்கிற மைண்ட் செட்டே வேற, மினிஸ்ட்ரிக்கு எடுக்கிற மைண்ட் செட். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கரியரை நம்ம பில்ட் பண்ணோன்னு போனா, நீங்க எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரோ, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனையோ பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் சொல்லுகிறது என்னன்னா, பி செல்ஃபிஷ். ரீசெண்டா வந்து நவால் ரவிகாந்த்ன்ட்டு ஒரு ஆண்டர்பிரினர். ஐ திங்க் ஹி இஸ் அமெரிக்கன் நவ். ஆனா அவர் இந்தியன் தான். அவருடைய எத்னிசிட்டி இந்தியன். ஆனா அவர் அமெரிக்கால இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவர் நம்ம இந்தியால இருக்கிற ஒரு தி பிக்கெஸ்ட் பாட்காஸ்ட் இன் இந்தியா இஸ் டிஆர்எஸ் ஷோ. த ரன்வீர் ஷோன்னு ஒருத்தரு. ரன்வீர் அலகாபாத்யா. அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அப்ப அவரு சொன்னாரு, ரன்வீர் கேட்டாரு. இப்ப நான் பண்றதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அத பத்தி நெறைய பேசினோம். வாட் வுட் யூ அட்வைஸ் மீ? ன்ட்டு கேட்டோனே அவர் சொன்னாரு, பி செல்ஃபிஷ். ஸோ இதே மாரி தான் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டாலும், கரியர் குரோத் அட்வைஸ் கேட்டாலும், பி செல்ஃபிஷ், பி அசர்ட்டிவ், இன்னும் கான்ஃபிடென்ட்டா யார் சொல்றதையும் கவலைப்படாத. அவன் எப்படின்னா போனான், அவன மெரிச்சு நீ ஏறினாலும் பரவால்ல. இதுதான் வந்து கரியரை க்ரோ பண்ற மைண்ட் செட். ஆனா, இப்ப நம்ம பைபிளுக்கு வந்தோம்னா, பைபிள் வந்து யூ ஹேவ் டு பிகம் அ சர்வன்ட். யூ வான்ட் பி எ லீடர், யூ ஹேவ் டு Be a சர்வ். servant. யூ வான்ட் பி எ மாஸ்டர், நீ வந்து ஸ்லேவா இருக்க நீ வந்து ஹம்பிளா இருக்கணும். நீ வந்து மத்தவங்கள உனக்கு முன்னாடி இப்படி இருந்து இந்த மைண்ட் செட் நம்ம கரியருக்கு போட்டோம்னா எப்புட்றா மேல போறதுன்ற மாரி இல்ல ஐ இருக்கும். திங்க் த பாயிண்ட் எப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என் ஆண்டவர் யாரு? உலகத்தையே படைச்சவரு. அன்னைக்கு ஒரு நாள் வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஐ வாஸ் டாக்கிங் டூ ஒரு யூத் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தேன். சஃபயர் பத்தி எக்ஸடஸ்ல இருக்கு. அவர் இத போட்டு வந்தாரு. ஆண்டவர பார்க்கும்போது இவ்ளோ அப்ப நான் உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எவ்ளோ பில்லியன் டாலர் போது. நம்ம ஒரு அம்பானியோட பையன் வீட்டு கல்யாணத்துல இப்படி பிரம்மாண்டமா பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஆண்டவர் எவ்ளோ ரிச்செஸ்ட் பெர்சன். ஐ மீன் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்துல இல்லாத ட்ரெஷர்ஸே ஐ மீன் ஹெவன்ல இல்லாத ட்ரெஷர்ஸே கிடையாது. கரெக்ட்டா? அம்பானி வீட்ல கூட தங்கத்துல ரோடு போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. பீயிங் ஓப்பன். அவர் தானே ரிச்செஸ்ட் நம்ம பார்க்குறோம். அப்ப அவர் என் பாஸா இருக்கும்போது, அவர் நம்ம பாஸா நம்ம கைய புடிச்சுட்டு இருக்கும்போது, ஆப்வியஸ்லி அது நமக்கு வரும். ஆனா எப்போ அவர் குடுப்பாருன்னா, இன்டென்ஷன் என்ன? நான் ஷோகேஸ் பண்றதுக்கு, நான் ஃப்ளாண்ட் பண்றதுக்கு, எனக்கு இவ்ளோ இருக்கு. இல்ல எனக்கு 3 கார் பத்தாது. எனக்கு 4வது கார் வேணும். அப்படின்னு பண்றதுக்கு பண்ண போறேனா, இல்ல எனக்கு குடுக்குற எல்லாத்தையுமே அவரு ராஜ்யத்துக்கு நான் திருப்பி குடுக்க போறேன். அப்படின்றத பண்ண போறேனா. ஸோ ஐ திங்க் ஈவன் இஃப் யூ ஆர் பில்டிங் அ கரியர், யூ வில் பி சக்சஸ்ஃபுல் பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். ரிச்சஸ் அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. ப்ரமோஷன் அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. அதான் சொன்ன மாதிரி ஒரு ராஜாவோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்கும் அவருக்கு தெரியும். ஒரு ராஜாக்கு கனவ குடுத்து, "இங்க பார் என் புள்ள அங்க இருக்கிறான். அவன் தான் வந்து உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பான். அவன நீ ராஜாவா உயர்த்தணும்னு சொல்லி உட்கார வைக்கிறதுக்கும், பிரிசன்ல இருந்து பேலஸ்க்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கும் அவருக்கு தெரியும். ஹி நோஸ் எவ்ரிதிங். ஹி இஸ் தி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ பி செல்ஃபிஷ் எல்லாம் ஐ டோன்ட் நோ. சரி, அல்டிமேட்லி வென் அதான் யூ ஸ்லீப், ஆர் யூ ஹேப்பி அபௌட் தட் டே?
ஸோ அதுதான் நான் சொல்றேன். நம்ம கரியர்ன்னு நம்ம யோசிக்கும்போது, நம்மளுக்கு நெறைய கிடைக்கிற அட்வைஸ் இப்போ கரியர்னா, இப்போ வந்து நமக்கு ஞாபகம் வர்ற யாரா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினியரா இருந்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இட் ஒன்ட் பி அ கிறிஸ்டியன். இட் வில் பி சம்படி ஹூ டசன்ட் நோ காட். இட் வில் பி அ செக்குலர் பெர்சன். அவங்க சொல்றதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அந்த டிஃபரன்ஸ தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். நம்ம அந்த மாரி நம்ம யோசித்தோம்னா, அந்த மைண்ட் செட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அ பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப். இப்போ பைபிள் படி நான் சொன்ன மாரி பைபிள் படி பார்த்தோன்னா, யூ ஹேவ் டூ புட் அதர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஆனா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு பிசினஸ் உன் பிசினஸ்க்கு முன்னாடி போட்டன்னா, நீ உன் பிசினஸ் இழுத்து மூட்டு போயிற வேண்டியது தான். ஸோ வந்து வென் ஐ திங்க் பெர்சனலி வென் யூ மேக் அ கால் டு சர்வ் காட், there's a lot of sacrifices that you have to make. Like you said, put yourself on the altar. ஸோ வந்து நமக்கு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு நம்ம யோசிக்கிற மைண்ட் செட்டே வேற. கரியர்ன்னு நம்ம யோசிக்கும்போது, அந்த மைண்ட் செட் அவங்க இப்ப நம்ம உலகத்து செக்குலர்ல கேட்டோம்னா, அவங்க கரியர் குரோத்துக்குன்னு சொல்றதே வேற மாரி இருக்கும். ஸோ இத நம்ம 2த்தையும் நம்ம ஆனா கன்ஃப்யூஸ் இன்னொரு பண்ணிக்கிட்டா விஷயம் தான் நான் பிரச்சனை. சொல்றேன். அதான் இது வந்து கரியர் மைண்ட் செட், மினிஸ்ட்ரி மைண்ட் செட் தாண்டி கிரைஸ்ட் லைக் மைண்ட். அவ்வளதான். அந்த மைண்ட் இருந்தாவே நம்மள எவனையும் ஸோ மேன்மைப்படுத்த தட்ஸ் வாட் ஐ மீன். நம்ம இப்ப அப்படி யோசிச்சுட்டோம்னா, வி ஆர் சாக்ரிஃபைசிங் ஆல் ஆஃப் தட். ஆப்வியஸ்லி. ஸோ தட் இஸ் அது உலகத்த பொறுத்த வரைக்கும், ஐயோ! அவன் பைத்தியக்காரன் லூசு மாதிரி ஆஹா. பண்றான். அப்படி வி டோன்ட் ஃபிட் இன்டூ தேர் பாக்ஸ், தேர் பவுண்டரீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் ஐ பெர்சனலி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆ இப்ப நான் படிச்சிருக்கிறதே எடுத்துக்கோங்களேன். நான் எடுக்கும்போது இப்போ வரைக்குமே யாரும் அதில பண்ணி முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. மீடியா அண்ட் டிஜிட்டல் டுகெதர் பிஹெச்டி இந்தியால. அண்ட் ஐ திங்க் 12 to 13 கண்ட்ரீஸ் ஹவ் அக்ரிடிட்டட் இட். காட்ஸ் வே ஆஃப் ஹானரிங் இட். அப்படிதான். பட் இத வச்சுட்டு நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன், நான் இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன், நான் உட்காந்து சீன் போட்டுருந்தேன்னா, ஹி வில் நோ ஹவ் டு புட் இட் ஆஃப். ஸோ பேசிக்கலி அவரு குடுத்தாரு. அவருக்கு தான் மகிமைன்னும்போது, யூ கிவ் எவ்ரிதிங் டூ ஹிம். நம்ம லைஃபே நம்ம கையில இல்லல்ல. சாம் டூ பி வெரி ஓப்பன். இன்னைக்கு உயிரோட இருக்கவங்க நாளைக்கு இல்ல. அப்படின்னும்போது ஹேவிங் பிக் திங்ஸ் டசன்ட் மேக் சென்ஸ். பட் டெஃபினெட்லி ட்ரீம் பிக். ஆண்டவர் கையில இருக்கு, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு இல்ல. ஆஸ்க் காட் அபவுட் யுவர் லைஃப் பிளான். பிகாஸ் உன்ன உருவாக்குறதுக்கு முன்னாடி ஹி நோஸ் வாட் யூ ஹேவ் டு பி. ஸோ வென் யூ ஆஸ்க் ஹிம் அவர் சொல்றாரு, நீ ஆண்டர்பிரினரா ஆகு. நீ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா மாறு. நீ பெரிய காலேஜ் கட்டுவ. நீ பெரிய ஸ்கூல்ஸ் கட்டுவ. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்டியன் பிசினஸ் பீப்பிள் பார்க்குறேன். கட்டுவேன். அவங்கள ஏன் வெளியில தரலன்னா, தே கிவ் அ லாட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தே பில்ட் லாட் ஆஃப் சர்ச்சஸ். ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க. நெறைய பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. நெறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ தே செண்ட் ஆல் தேர் மனி தேர். அதனால ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு டேக் அப் வாட்டெவர் கரியர் யூ வாண்ட். So I think what we are getting at is success for a Christian, so for somebody who follows God, looks different than the success that the world defines. எக்ஸாக்ட்லி. So success உடைய definition நமக்கு different நினைக்கிறேன். So what do you think success, the definition of success is for a Christian? என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கு வந்து ஃபார் அ கிறிஸ்டியன் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் So என்ன yeah, உங்கள என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாட் இஸ் மை சக்சஸ்ன்னு சொன்னா, ஹேவிங் அ டாக்டரேட், டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். I've done a lot of things which you know and a lot of people know in media in the terms of helping the poor in ministry, reaching out a lot of things. அதெல்லாம் தாண்டி சக்சஸ் வந்து அக்கா நீங்க இவ்ளோ சொல்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க, யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு நாள் நான் அவர பார்க்க போவேன். பரலோகத்துக்கு போம்போது, "ஜிஷா, ஐ திங்க் யூ மேட் ஆல் தட் ஐ வாண்ட் யூ டு டூ." ஏன்னா நான் பொறக்கறதுக்கு போதே எனக்கு ஒரு அசைன்மென்ட்டோட தான் உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிச்சுட்டேன். "தேர்ஸ் நத்திங் லெஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு வெல் டன்ன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா, ஐ திங்க் தட் இஸ் மை டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ். so that's வெல் டன் அண்ட் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ன்னு சொன்னாருன்னா, தட் இஸ் சக்சஸ். ஸோ எவ்ரி டே ஐ ஐ ஃபோக்கஸ் ஆன் ஹியரிங் தட் அண்ட் ஐ திங்க் ஐ கீப் ரன்னிங் மை ரேஸ். So I'm not bothered about if you have 100 crores in your account, you're a successful woman. If you have என்ன காரு, ஆடி கார் இருந்துச்சுன்னா you're successful. If you have 3 bungalows, 3 houses, apartment, I mean that doesn't matter to me. அது இருக்கு இல்ல தாண்டி ultimately there's only one thing that is success according to me. நான் நாளைக்கு அங்க போகும்போது you're done. நீ முடிச்சிட்டமா, வா கம் லெட்ஸ் அப்படின்னு சொல்றது தான் சக்சஸ்ன்னு நான் I நினைக்கிறேன். think in the worldலியா சக்சஸ நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா with the how much Assets. money do you have? Like how much stuff do you have? Do you have like X amount of I cars? Do you know. have like do you have this? Do you have that? And that's how the world defines success. But எனக்கு நான் பர்சனலா நான் சக்சஸ்ன்னு எப்படி வச்சுன்னா 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொன்ன மாரி 1 ஈவன் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹியர் வெல் டன் டு இட். சூப்பர். Yeah. குடுத்த வேலைய முடிச்சுட்டு வந்துட்டேன். பரவால்ல. கொஞ்சம் சொதப்புனேன் நடுவுல. ஆனா சரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஐ வாண்ட் டு ஹியர் தட் ஃப்ரம் காட் அண்ட் த பீப்பிள் வாட்சிங் மீல எனக்கு வந்து அவன் சாம் வந்து Yeah. இப்படி அப்படின்னு சொல்றத விட, நான் பார்த்த உடனே அவன் எதெல்லாம் பண்றான்.
அதுக்கு மேல ஆனா வந்து ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாரு. I can see God with him. ஆனா அதுக்கு தான் வந்து I think to bring that out of people, that is why I think God allows us to like sacrifice ourselves. இப்ப நீ செகண்ட்ல சொன்னல, ஐ திங்க் தட் இஸ் சம்திங் ஐ ஆல்சோ வுட் வாண்ட் டு ஹியர். ஐ ஆல்ரெடி ஹியர்ன்னு வச்சுக்கோங்களேன். டு எக்ஸ்டெண்ட் தட் பீப்பிள், "மா என் புள்ள உன்ன மாரி வளர்ந்தான்." ஐய்யயோ! இல்லங்க. யூ டோன்ட் நோ த பிரைவேட் லைஃப். யூ டோன்ட் நோ த வே ஐம் லேட் மை செல்ஃப் அட் தி ஆல்டர்லாம் தெரியாது. நீங்க வெறும் கிளாம் லைஃப்ப பார்க்குறீங்க. நாங்க சோசியல் மீடியால போடுறத பார்த்துட்டு யூ டெல். எல்லாம் பீப்பிள் கம் அண்ட் டெல் மீ. "நீங்க ஒரு கேம்ப் நடத்துங்க. உங்கள மாரி என் புள்ளைய உருவாக்கி விட்டுருங்க." அப்படிலாம் I சொல்லுவாங்க. mean, அதுக்கு தான் I think that's the idea behind like God chose the foolish of the world வேர்ல்ட் to அண்ட் like வீக் ஆஃப் fool த the wise. நான் எக்ஸாக்ட்லி. ஒரு வீக்க வச்சுட்டு ஆண்டவர் ஏன் வந்து அத நம்ம ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறாருன்னா, அது பண்ணி முடிக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவன் பண்ணல அதுன்ட்டு. ஆப்வியஸ்லி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இப்ப எவ்வளோதான் என்ன நீ திருப்பி திருப்பி கேட்டாலும், யார் என்ன கேட்டாலும், அந்த பிஹெச்டியா இருக்கட்டும், அந்த டாக்டர்ன்றதா இருக்கட்டும், ஆர் கிரீனிங் சிக்னேச்சரா இருக்கட்டும், ஆர் வாட்டெவர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் லைக் ஐவ் காட் 7 to 8 கோல்ட் மெடல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் காட் ஹெல்ப் மீ டு டூ. ஒன் திங் ஐ நோ, இஃப் நாட் ஜீசஸ், நான் 10 மார்க் கூட வாங்க லாய்க்கு இல்லன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பச்சையா சொல்லணும்னா. நான் ஒரு குட்டி விஷயம் அச்சீவ் பண்ண கூட முடியாது என்னால. ஆ, ஆனா ஆண்டவர் என் கைய என்னைக்கு புடிச்சாரோ, என்னைக்கு ஆண்டவரே என்னால முடியலன்னு நான் ஒப்பு கொடுத்தனோ, எல்லா விஷயத்தையும் அவர் எடுத்து பண்றதுனால தான் ஐ திங்க் வாட்டெவர் வி டூ சக்சீட்ஸ். அது சக்சஸ்ஃபுல்லா முடியுது. யூ ஸ்டார்ட் அ சேனல், யூ ஸ்டார்ட் அ ஷோ, யூ டேக் அப் அ பிளான், யூ கிவ் அ ஸ்ட்ராட்டஜி, யூ காலிகிராஃபி எடுத்துக்கோ. இட்ஸ் கான் டூ ஆல்மோஸ்ட் 18 கண்ட்ரீஸ் விச் ஹாபியா சும்மா வீட்ல பண்றது. ஸோ எவ்ரிதிங் சக்சீட்ஸ் பிகாஸ் அவர் என் கைய புடிச்சிருக்காரு. அண்ட் ஐம் 100% காஷியஸ். ஐம் லைக் இத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஸ்லைட்டா "ஜிஷா, உன்ன பார்த்து இப்படி சொல்ட்டாங்க." அப்படின்னா, "இல்லல்லம்மா, அது உனக்கு கிடையாது. நீ சாதாரண ஆள் தான். உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவருனால தான் இது முடியுதுன்னு" நானே எனக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் வித் ஹிம் இட்ஸ் ஆல் பாசிபிள். Yeah. So, uh, இப்ப நம்ம பேசின மாரி when you are like coming into ministry, நீங்க மினிஸ்ட்ரி பண்ணணும்னு நம்ம யோசிக்கும்போது, there involves a lot of sacrifice. And that sacrifice only follows after you surrender. நான் வந்து ஓகே ஏசப்பா, அ நான் நெறைய இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நான் அதெல்லாம் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். I wanna do stuff. So, you've obviously had to like இல்ல, come ஐ to that திங்க் ஐ point. ஹேட் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஃபார் மை லைஃப். ஓகே. So, இருங்க. நான் அந்த கொஸ்டின உங்களுக்கு செட் அப் பண்றேன். So, how do you come to that point of surrender? Like you're ambitious, you wanna do all of that, but when you're like trying to do stuff for God, when you're committing your life to God, you have to surrender all of that. And there's like you can't just do that. Like இத ஒரு ஸ்விட்ச் மாரி போட முடியாது. ஏன்னா அந்த ஆம்பிஷன் எல்லாம் டக்குன்னு நம்மளால கட் பண்ண முடியாது. So, how do you come to that point of ஓகே. surrender? இது வந்து இட் வில் பி இன்ட்ரஸ்டிங் பிகாஸ் சின்ன வயசுல சொல்ட்டேன். "ஏசப்பா, உங்களுக்காக நான் ஊழியம் செய்றேன்." நான் வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணேன், டீன் மினிஸ்ட்ரி பண்ணேன், யூத் மினிஸ்ட்ரி பண்ணேன், ஸ்லம்லலாம் போய் பண்ணுவேன். ஸோ நினச்சேன் நம்மலாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு. ஆனா என்னோட ஆம்பிஷன் வாஸ் ஸ்டில் தேர். மை ஆம்பிஷன் வாஸ் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அண்ட் நம்ம எங்க வேலை செய்றோமோ அங்க ஊழியம் செஞ்சுக்கலாம். பீயிங் த சால்ட் அண்ட் லைட் வேர் எவர் ஐ ஆம். தட் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்டிங் காட் ஒன்லி நோ அப்படின்றது தான் வாஸ் மை பிளான். ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு மேக் அ லாட் ஆஃப் மனி. You asked me what was your ambition, I definitely wanted to make a lot of money. I wanted to be the number one in whatever I do. Like, because I was academically smart, I had skills, நிறைய You certifications. had what it takes to. I had all that. And I was also into media and doing a lot of things also, if you know. So in my 20s பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். So my dream was there, my ambition was there. And ஒரு பாயிண்ட்ல என்னோட ஆம்பிஷன் இன்னும் நேரோ டவுன் பண்ணிட்டு, சரி நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில நான் ப்ரொஃபஸரா போயிடுறேன். ஸோ வந்து சாட்டர்டே, சண்டே எனக்கு லீவ் கிடைச்சிரும். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நான் வந்து ஆண்டவருக்கு ஐடியா குடுக்குறேன். ஏன்னா அவரு பாவம் ஐடியா தெரியாதுல்ல அவருக்கு. நான் வந்து ஆமா. அவருக்கு தெரியாதுல்ல ஜிஷ்யா நம்ம வச்சு நம்ம என்ன யோசிச்சுவோம். பண்றது? 20 வயசுல இதெல்லாம் ஐ நோ. இப்ப யோசிச்சா ச்சே என்ன மாரி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும். பட் அப்போ வந்து ஆண்டவரே நான் என்ன பண்றேன்? இந்த யூனிவர்சிட்டியில நான் ப்ரொஃபஸரா சேர்ந்துடுறேன். சேர்ந்துட்டேன்னா நான் வந்து அத்தன பசங்களுக்கும் கண்டிப்பா அவங்க காலேஜ விட்டு போறதுக்குள்ள உங்கள பத்தி சொல்லிருவேன். ஸோ டீச்சிங் இஸ் சம்திங் ஐ லவ் டூயிங். கிராஜுவேஷன் செரமனில ஞானஸ்தானம் நான் குடுத்துறேன். குடுத்துடுறேன். நான் காலேஜ் படிக்கும்போதே அவருக்கு வந்து ஐடியா குடுத்துருந்தேன். காலேஜ் படிக்கும்போதே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேப்டிசம்குள்ள லீட் பண்ணேன்ல. ஸோ ஸ்டூடண்ட்ஸ நான் கண்டிப்பா லீட் பண்றதும் மேம், ப்ரொஃபசர்லாம் சொன்னா கேட்டுப்பாங்க. 2வது உங்க லவ்வ நான் அங்க காமிக்கிறேன். யாருக்கு? அவருக்கு ஐடியா குடுத்துன்னு இருக்கிறேன். சரியா? 3வது நான் என்ன பண்றேன்? ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்ப காலேஜ்ல ஆரம்பிக்கிறேன். 1000 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா, 1000 பசங்கள நான் ரட்சிப்புக்குள்ள நடத்திருவேன்ல ஒரு வருஷம். எவ்ளோ பெரிய அச்சீவ்மென்ட். இதுவும் பண்றேன். 2வது வந்து இந்த சேரிட்டி ஒர்க் எல்லாமும் பண்றேன்.
ஏன்னா எனக்குன்னு ஒரு காசு வேணும். ஆண்டவரே இந்த அகாடமிக் பிளானுக்கான மினிஸ்ட்ரி பிளான் இதுதான். இது பாருங்க இவ்வளவு பெரிய திஸ் பிளான் இஸ் மை வச்சிருக்கேன். பிளான், ஹெவன் வில் பி ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு அவருக்கு சொல்லின்னு இருந்தேன். அண்ட் காட் வாஸ் அகெயின் சைலண்ட். நான் அடிக்கடி சொல்வேன், இது வந்து இது என்ன கான்டெக்ட்ல இந்த வசனம் எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. சாம் 2ல வந்து இருக்கும், சங்கீதம் 2ல காட் லாஃப்ட் அப்படின்னு இருக்கும். காட் லாஃப்ஸ், கர்த்தர் நகைத்தார். அடிக்கடி என் வாழ்க்கையில நான் போடுற பிளான பார்த்து யாரு சிரிச்சாங்களோ இல்லையோ, அவர் பயங்கரமா சிரிச்சிருப்பாரு. தலையில அடிச்சிருப்பாரு. ஐயையோ! இந்த புள்ளைக்கு நான் வேற என்னமோ வச்சிருந்தா இது இப்படியெல்லாம் பிளான் அந்த மாரி தான் இருந்தது. ஓகே. லாட் ஆஃப் ஆம்பிஷன்ஸ். இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எடுத்த பிறகு ஐ நியூ வாட் இஸ் மார்க்கெட்டிங் தான் இப்போதைக்கு யூ நீட் டு ரன் அ பிசினஸ். I am somebody who did doctorate in marketing. So I know how to promote a brand just like that. ஒண்ணுமே இல்லையா வாவா நான் சொல்லித் தரேன். ஊருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு குடுத்தேன். என்னோட இன்டர்ன்ஷிப்ல நான் பண்ணி தான் ஆகணும். திஷா நமக்குன்னு ஒரு ராஜ்யத்த கட்டுறோம். ஒரு ப்ரொஃபைல பில்ட் பண்றோம். காசு உள்ள வந்துட்டே இருக்கும். அப்படியே ஊழியத்துக்கு குடுத்துடலாம். ஒரு 10% வச்சுக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஃபேமிலியா அதெல்லாம் பண்ணோம். நல்லா முடிஞ்சுது. God was still silent. Nothing materialized. I kept trying. நான் வந்து அவ்வளோ நல்லவ மாரி ட்ரை பண்ணாமலாம் இல்ல. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனேன். இட் வாஸ் வெரி டாப் யூனிவர்சிட்டி. ஐ காட் செலக்டட் த்ரூ ஆல் த இன்டர்வியூஸ். அண்ட் த சாலரி பேக்கேஜ் வாஸ் 1.5 or 1.7 lakh பெர் மந்த். ஓகே. குவார்டர்ஸ்லாம் குடுத்துருவாங்க. ரெசிடென்ஸ்லாம் குடுத்துருவாங்க. So ஸோ ஐ வாஸ் வெரி கிட்டத்தட்ட ஹாப்பி. 24 lakhs per annum. ஆல்மோஸ்ட் Yeah. அந்த மாதிரி வீடு குடுத்துடுறாங்க. எல்லாம் குடுத்துடுறாங்க. கிளியர் பண்ணிட்டேன். கடைசி இதுல பேனல்ல வந்து சொன்னாங்க, யூ ஹேவ் டு பிரைப் பண்ணணும். அவங்களுக்கு காசு குடுத்தா தான் அவங்க குடுப்பாங்க. பட் இட் வாஸ் கொஞ்சம் காசு தான். நமக்கு 24 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான். தட்ஸ் ஹவ் எவரிபடி கெட்ஸ் தேர். அப்போதான் நமக்கு வைராக்கியம் வரும்ல. இல்ல நான் கிறிஸ்தவங்க, நான் லஞ்சம்லாம் குடுக்க மாட்டேன். அப்படிலாம் வரும்ல. குடுக்க மாட்டேன்ட்டேன். நான் நெனச்சேன் நம்ம படிச்ச படிப்புக்கு நல்லா கிடைச்சிரும். ஒன் ஆஃப்டர் அனதர் ஐ திங்க் ஐ ஸ்டார்ட்டட் டு ஃபெயில். ஃபெயில்னா நான் அட்டெம்ப்ட் எடுப்பேன். ஆனா எனக்கு வந்து பீஸே இருக்காது. நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு பண்ணவே முடியலையே அப்படின்ற மாரி வரும். அண்ட் தேர் கேம் அ பாயிண்ட் when I had to let go of things. ஆண்டவரே நான் வந்து டீச்சிங் போணும்னு நெனச்சேன். டீச்சிங் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு டூ. நான் வந்து இது பண்ணணும்னு எனக்குன்னு ஒரு பிராண்டிங் செட் பண்ணி ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப் ஜர்னி பில்ட் பண்ணணும்னு நெனச்சேன். இதெல்லாம் நான் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க வந்து ஒண்ணுன்னா எதுவுமே என்கிட்ட பேச மாட்றீங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஸ்டார்ட்டட் டு லாங் ஃபார் ஹிஸ் ரிலேஷன்ஷிப். அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐவ் பிளான்ட் டூ மச் அபவுட் மை லைஃப். வேர் ஐ நெவர் ஆஸ்க்ட் காட் வாட் இஸ் தட் யூ ஹேவ் ஃபார் மீ. Okay, wait. I think what you're getting at is like you had so much ambition that you were kind of like getting closing yourself away from God, and God had to like close all of like what you were trying to like Yeah. get you back to Him. Yeah, that is one thing. And getting myself away from Godன்றது எனக்கு புரியல. பிகாஸ் நான் ப்ரே பண்றேன் காலையில. ஃபேமிலி பிரேயர்ல இருக்கேன். சர்ச்சுக்கு போறேன். மினிஸ்ட்ரியும் எல்லா பண்ணிட்டு தான் church இருக்கேன். stuffும் பண்றேன். எல்லாம் பண்றேன். And I work with only for Christian organizations. I do all of that. Parallelly, I never knew I lost the freshness of His love. I said I was and the intimacy is what keeps you going. The fellowship is what keeps you going. அது இல்ல ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியனா நானும் பைபிள் படிக்கணும். நானும் ஜெபம் பண்ணணும். நானும் இத பண்ணணும். அப்படின்னு அது ஒரு கடமையா மாறிட்டு வருதோ, எனக்கு வந்து ஆண்டவர் சத்தம் கேட்க முடியாம போயிடுச்சோ, அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல when I started to break down. I said, Lord, I think I've gone far away from you. I want to get back with you. I want to hear your voice. I'm sorry if I've gone away. நான் நம்மள பொறுத்தவரைக்கும் பாவம்னா என்ன? நீ போய் சினிமா பார்த்தா பாவம். நீ ஒரு 4 பசங்க கூட போய் தப்பு செஞ்சா பாவம். ம். நீ லவ் பண்ணா ரொம்ப பெரிய பாவம். அப்புறமா என்ன சொல்வாங்க? நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா ஐயையோ பாவம். சோ இதுதான் சின்னோட டெஃபினிஷனா பீப்பிள் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ணலல்ல. நம்ம லைஃப்க்கு பிளான் தானே போட்டோம். அது என்ன பாவமா? அப்படின்றது எனக்கு தெரியல. அது பாவமா, பாவம் இல்லையான்னு எனக்கு தெரியல இப்ப வரைக்கும். பட் ஒன் திங் என் வாழ்க்கைய கிரியேட் பண்ணவருக்கு மட்டும் தான் அது எப்படி எடுத்துட்டு போகணுன்ற அதிகாரம் தெரியும். He knows why I'm alive today. And probably I told him my life is for you. நான் வாழ்றேன் உங்களுக்காக. My life is for youன்னு சொல்லிட்டு என் இஷ்டத்தின் பிரகாரம் நான் வாழ்றது is something that's going to not please him. So when I came down to that point, breaking down, and obviously I should tell I was in need. நான் டெலிவிஷன் ப்ரோக்ராம் நிறைய ஹோஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மாவே நான் போய் மெட்ரோ ஸ்டேஷன்ல உட்காந்தா ஒரு 4 பேர் வருவாங்க. நான் உங்களை டிவியில பார்த்தேன் இது பண்ண அவ்வளோதான். நமக்கு சும்மாவே பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்க்கோம்ல. அதெல்லாமும் it was there. It's not that the humble version of Jishya and all. So people started to recognize me. I knew I was somewhere in the top of things and all of that. And that is when one after another he started to break. Probably deal with my life.
that closing off stuff so Yeah, that he can closing get off your stuff attention. and to To get your probably to attention? bring my attention. Yeah. Jisha, I need you. I think we are losing the relationship. And relationship is priceless. Imagine God talking to you and you talking to him is what? Everything. நீ நம்ம ஆண்டவர்கிட்ட பேசி அவர் நம்ம கூட பேசுறது தான் முக்கியமே தவிர மத்ததெல்லாம் மேட்டரே கிடையாதுல்ல. அது நமக்கு புரியவே இல்ல. ஏன்னா என் வயசுல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 25 வயசுல நான் ஐடின்னு சொன்னேன். ஸோ அந்த காலத்துல ஐடி எல்லாம் நல்ல வேலை. அப்ராட் போக ஆரம்பிச்சுட்டாங்க. என் வயசுல இருக்க பசங்க அந்த காலத்துல ஒரு 1,00,000 1,50,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க மாசம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்றேன். என் கூட படிச்சவங்க. கார் வாங்குறாங்க, குரூப்ல போஸ்ட் பண்ணுவாங்க, Facebookல போஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கா சைக்கிள் கூட நம்ம இன்னும் வாங்கலையே! என்ன நடந்துட்டு இருக்கு லைஃப்ல? அப்படின்னு தோணும். அப்புறம் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கணும்னாவே 1000 வாட்டி யோசிக்கணும். அவங்க போய் எஃபர்ட்லெஸ்லி ஐஃபோன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பிகாஸ் தே ஹேட் மனி. தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்ட்டட் டு திங்க் வேர் ஆம் ஐ கோயிங் ராங்? படிக்காத பசங்க அண்ட் அவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன காலேஜ் டாப்பர், ஸ்கூல்ல எவ்வளோ டாப்பரா இருந்த? நீ ஒண்ணுமே பண்ணல. நாங்கலாம் வந்து அரியர் வச்சு கிளியர் பண்ணி இங்க வந்துட்டோன்னும்போது தான் வேர் இஸ் மை லைஃப் ஹெட்டிங் என்னும்போது தான் அகெயின் த கமிட்மெண்ட் ஆல் ஆஃப் தட் கேம். திஷா யூ செட் இந்த மாதிரி அண்ட் ஐ நீட் யூ. அந்த ஐ நீட் யூ இஸ் ஸ்டில் பவர்ஃபுல் தட் தி கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா, கிரியேட்டர் காட் நீட்ஸ் மீ. அண்ட் இதுலயும் நான் என்ன சொல்றேன்னா ஐ வாஸ் ஸ்டில் சர்விங் காட். நான் வந்து ஆண்டவரை விட்டு சர்வ் பண்ண மாட்டேன்லாம் சொல்லல. அண்ட் மை டெஃபினேஷன் ஆஃப் சர்விங் காட் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் தான் அவர் பிளான் கொடுத்தால அவர் பிளான் தெரியாதுல்ல. அதனால அதெல்லாம் கொடுத்தேன். அண்ட் தட் டே ஐ சரண்டர்ட் லார்ட், நோ மோர் மை பிளான்ஸ். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 4-5 பேஜ் இருக்கும் என் டைரியில. நான் என்னெல்லாம் பண்ணணும், 25 வயசுக்குள்ள இதை பண்ணணும், 30 வயசுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் கிழிச்சேன். ரொம்ப ஒரு வலிச்சுது. அகாடமிக் இயர்ல ஒரு ஃபுல் லைஃப்க்கே பிளான் 30 வயசு வரைக்கும் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் கிழிச்சிட்டு ஆண்டவரே ஐம் சாரி. நான் வந்து ரொம்ப லூஸ் ஆகி ஏன்னா நான் யோசிச்சு பண்ணிட்டேன். உங்ககிட்ட கேட்காம நான் இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ சாதிக்கணும்னு நினைச்சேன். Was that painful? வெரி மச். அண்ட் ஐ How ஸ்டில் did you handle that? பெயின்ஃபுல்னு சொல்றத விட see everything narrows down to one point is focus. I want relationship. எனக்கு Okay, ஏசப்பா என் கூட பேசணும். even though it was like a very painful season, you still had your priorities straight. Like Priorities is like எனக்கு ஜீசஸ் கூட திருப்பி அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல போணும். okay, I have ஏன்னா அந்த more first than love your போயிடுச்சு. ambition, I want to get back with my First get relationship back to with the first Jesus. love that I had in my 10 and 10-15 வயசுல 20 வயசுல இருந்தது. நடுவுல இந்த ஆம்பிஷன்ஸ்லாம் வந்ததுனால somewhere it was dilutingன்றதுனால that was my priority. கண்டிப்பா வலிச்சுது, ரொம்ப வலிச்சுது. அவர் காயப்படுத்தி கட்டு போடுவோம்லாம் சொல்லுவோம்ல. அப்ப கட்டுலாம் போடல. வச்சு செஞ்சாரு. I mean this is not the word to use but he's a loving father. Probably கை அந்த இடத்துல அப்பா ஏன் அடிக்கிறாரு புள்ளைய திருந்தணுன்றதுக்காக அந்த மாதிரி ரொம்ப வலிச்சுது. But today what I am திரும்பி பார்க்கும்போது I think I'm dead to a lot of things. Those ambitions. Even if people come and tell me do this, do that, I think it doesn't make sense because I know I've buried all of that. Yeah, you told me an interesting story when we were having lunch. You recently had to turn down a very big offer letter from a very big Okay. company. Like, tell us more about that. So இதெல்லாம் நடந்துச்சா? Okay. அண்ட் நான் பார்த்த ஒரு விஷயம் சரியா? நம்மளா உயர்வை நோக்கி போகும்போது ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வேணும். இதெல்லாம் Mm. எனக்கு வேணும்னும் போது நம்மள விட்டு அது போயிரும். ச்சே Mm. இதெல்லாம் தேவையே இல்ல போ அப்படின்னும் போது once we are prepared I think வரும்னு நான் நினைக்கிறேன். This time I was 100% prepared. I said, Lord, it's not about money. It's not about building house. வீடு கட்டணும், காசு சம்பாதிக்கணும் இதெல்லாம் தாண்டி வாழ்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கைய நீங்க யாருன்றத நான் உலகத்துக்கு காமிக்கணும். I have to be the light to the world for the world to see. ஏசுனா இப்படி இருப்பாரா? ஏன்னா நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோம். நிறைய டீச் பண்ணிட்டோம். ஆனா இயேசு வாழ்ந்தா அவர் பண்ண அற்புதங்கள் செய்யல. இந்தியா இன்னும் ரட்சிக்கப்படல. ஸோ திங்கிங் ஆல் தட் ஐ திங்க் தட் இப்போ அதுதான் ப்ரையாரிட்டியா மாறிடுச்சு. And getting back to first love is the biggest thing I think I would tell because imagine God coming to you and talking to you. And I have journals after journals writing down what he spoke to me. நிறைய பேசுறது எழுதி வச்சதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட்ல மேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். Okay. அதுக்கப்புறம் ஐ டிசைடட் ஐ டோல்ட் லார்ட் ஆண்டவரே Google, நான் வந்து Microsoftல மாட்டலன்னு சொல்லிட்டு போயினேங்கிறீங்கக்கா. பாக்குறீங்களா? கூகுளா? கூகுள் GWGLE கூகுளா? நான் வந்து யோசிப்பாங்க. பிஹெச்டி வந்து ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் சொன்ன மாதிரி யாரும் பண்ணல இல்ல. ஸோ நானா ஐ டோன்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு ஒரு சிவி எல்லாம் கிடையாது சரியா. ஆனா வந்து ரெஸ்யூமே பண்ணலையா? பண்ணல. ஐ டோன்ட் ஹேவ் a இல்ல. சிவி. ஒரு PDF கூட இல்ல. என்னக்கா சொல்றீங்க? நமக்கு வேலை வேணும்னா தானே நமக்கு ரெஸ்யூமே வேணும். அக்கா நாங்கெல்லாம் 1 டிகிரி தாங்க வச்சிருக்கோம். நான் 4 CV வச்சிருக்கேன்க்கா. ஓகே சொல்லுங்க. இப்போதைக்கு சிவி இல்ல. பிகாஸ் Okay. ஐ மேட் மை மைண்ட் தப்பி தவறி கூட அங்க போயிடக்கூடாதுல்ல. அதனால நோ.
டிகிரியே இல்லாம கூட சிவி பண்ணி வச்சிருக்கோம்க்கா நாங்க. ரெஸ்யூமே எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதனால வந்து ஆனால் லிங்க்டின்ல வந்து ஆல்ரெடி இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும். அண்ட் சோஷியல் மீடியால ஐம் ஆக்டிவ். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். என் கூட யூஜி படிச்சவங்கலாம் சம்வேர் இட் கேம் அக்ராஸ், தே கால்ட் மீ. அப்புறமா மெயில் அனுப்பிச்சாங்க. அண்ட் தே செட் ரொம்ப ரேண்டமா பேசினோம். இட் வாஸ் நாட் லைக் இன்டர்வியூ. தே செட் இந்த மாதிரி யாருமே இந்த ஸ்கில்ல இல்ல. ஆப்வியஸ்லி எல்லா பெரிய ஆர்கனைசேஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு ஆள் வேணும். டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கணும். இப்போ நான் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி முடிச்சிருக்கேன். அதில டாக்டரேட் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்குள்ள அந்த கன்டென்ட் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு நான் வேணும். ஸோ தே ஸ்டார்டட் டு அப்ரோச் மீ. தென் ஐ ஹேட் டு டெல் நோ. ஆனா அந்த Okay. நோலாம் This ஈஸியாலாம் was இல்ல. Google, right? Google, Okay. Microsoft, Paytm. Okay. ஐ ஹேட் டு சே நோ இல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு ஐ திங்க் சில ஸ்கில்ஸ் எல்லாம் தூக்கினேன் லிங்க்டின்லேருந்து. இப்படிலாம் இருக்கிறதுனால தானே வருது. இல்லன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையா சொல்றேன், அப்போ கூட நமக்கு இவ்ளோ பெரிய ஆஃபர் வந்திருக்கு. இவ்ளோ லட்சங்கள் சம்பளம். அதெல்லாம் தோணவே இல்ல. பிகாஸ் ஐ நியூ சர்விங் காட் வாஸ் த பிரையாரிட்டி. சர்விங் காட்ன்றத விட ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் வாக்கிங். ஆல்வேஸ் டெல் மை செல்ஃப். இட்ஸ் நாட் யூ ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்றேன் அப்படிலாம் கிடையாது. ராஜாதி ராஜா கைய புடிச்சிருக்காரு. பார்ட்னரிங் வித் ஹிம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் பிரிவிலேஜ், கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ். ப்ராபப்ளி அது வந்து அவர் டெஸ்ட் பண்ற ஒரு ஃபேஸா கூட இருந்திருக்கும். ஏன்னா என்னெல்லாம் ஆம்பிஷியஸ்ன்னு அவருக்கு தெரியும்ல. நகைச்சிருப்பாருன்னு சிரிச்சிருப்பார்ல என் பிளான் எல்லாம் பார்த்து. அதனால இப்போ ஒரு டெஸ்டிங் ஃபேஸா அனுப்பிச்சிருப்பாரு. சரி இத்தனை கம்பெனிய குடுத்து பார்ப்போம் வேணா ரியாக்ட் பண்றா அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் ஐ ஹேவன்ட் ஐவ் நாட் அண்ட் ஐ வில் நாட். இப்போ நான் மீடியாலயும் அத சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் வெரி கிளியர். Okay. அண்ட் ஹி நோஸ் ஹவ் டு பில்ட் இட். தேர் வில் பி சம்திங் ஹேப்பனிங் இன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டிஜிட்டல். அத அவரே பில்ட் பண்ணுவாரு. அவரே செய்வாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கோ வொர்க் அண்டர் பீப்பிள். கூகுள போய் நான் ஏன் கட்டி கொடுக்கணும்? Okay. அவங்க கட்டிக்கிட்டோம் அவங்க ராஜ்யத்த. Okay. So, okay, I want to talk about like one last thing and then I have a couple of questions from the audience. So, audience-னா Instagramல இருந்து நமக்கு அனுப்பிச்ச சில questions பத்தி 2 question நம்ம பார்த்துட்டு அப்புறம் I think we can wrap up. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பேசினோம் த காலிங் ஃபார் மினிஸ்ட்ரி காலிங்ன்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம மினிஸ்ட்ரியும் கரியரையும் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஆண்டவரை சர்வ் பண்ணலாம். ஆனால் மினிஸ்ட்ரி காலிங்ன்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு டு ஐ நோ தட் காட் இஸ் காலிங் மீ டு மினிஸ்டர்? See, you will have burden. For example, What do you mean burden? burden என்னன்னா, இப்ப சாதாரணமா நான் போய் ஸ்லம் பீப்புளுக்குலாம் செய்ய மாட்டேன். சரியா? உண்மையா சொல்றேன். நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஐம் நாட் தட் நல்லா அப்படியே அப்படிலாம் கிடையாது. அன்லெஸ் ஹிஸ் கம்பேஷன் ஃபில்ஸ் மீ. ஆர் உங்களுக்கு எதுல பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பர்டன் இஸ் டிஃப்ரெண்ட். கம்பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு வந்து பேஷன் எனக்கு மியூசிக்ல ரொம்ப பேஷன் இருக்குன்றதுனால நான் மியூசிக் மினிஸ்ட்ரின்னு ஆரம்பிச்சிட்டேன்னா, இஸ் காட் இன் தட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நீங்க கேட்ட மாதிரி அவரே அந்த பாரத்தை குடுப்பாரு. அது எப்போ குடுப்பாருன்னா, கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் பண்றோம்ல. பார்த்துக்கிட்டே இருக்கார்ல, ஓகே சரண்டர் பண்றாங்க, ஒரு விஷயமா அது சில்ட்ரன் பத்தின ஒரு பாரமா இருக்கலாம், யூத் பத்தி பாரமா இருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கலாம் சரியாகணும்ல, ஏசப்பா பத்தி தெரியாம ஒருத்தங்க நரகத்துக்கு போறாங்கல்ல அப்படின்ற அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த பாரம் இருக்கும்போது கீப் பிரேயிங் ஃபார் இட். கீப் பிரேயிங் அபவுட் இட். டோன்ட் டேக் அ ஹியூஜ் லீப் ஆஃப் ஸ்டெப் இம்மீடியட்லி வித்அவுட் நோயிங் எனிதிங். நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா கூட, திடீர்னு ஆண்டவர் ஒரு பாரம் சொல்றாரு. அண்ட் இஃப் யூ ஆர் வெரி ஷூர் இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். என் மைண்ட்ல நான் எமோஷனலா எடுக்கல. ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி நான் எடுக்கல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட். அவர் வார்த்தையை சொல்லி என் கூட பேசுறாரு. அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியணும்னா, நான் டெய்லியும் அவர் பேசுறத கேட்கணும். டெய்லி நான் பைபிள் வாசிக்கணும். இல்ல அப்பதான் அது ஒரு வார்த்தையா, இல்ல பிசாசு சொல்றானா, இல்ல மேனிபுலேட்டிவா நான் யோசிக்கிறேனான்றது நமக்கு தெரியும். அதனால வந்து அது நான் டெய்லியும் அது வாசிக்கும் போது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் அந்த பாரமே ஒரு நாள் நம்மளை புஷ் பண்ணும். இட் வில் டிரைவ் யூ. நான் சொன்னேன் என்னோட 20 வயசுல ஐ வாண்டட் டு பில்ட் மை ஓன் பிராண்டுன்னு சொன்னேன். ஐ வாண்ட் டு கெட் இன்டு டீச்சிங்னு சொன்னேன். இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுத்தாங்கனாலும், யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்கனாலும், தைரியமா நோன்னு சொல்ல முடியும்னா ஜிஷ்யாவால முடியாது. கண்டிப்பா முடியாது. பழைய ஜிஷ்யாவால முடியாது. பட் என்னைக்கு அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள அவர் கொண்டு போய் உடைச்சு உருவாக்கி, இல்லம்மா இதுதான் உன்னோட ப்ரையாரிட்டி, இதுதான் உனக்கு அப்படின்னு அந்த ப்ரையாரிட்டியை நான் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அவரே அதுக்கான எனர்ஜி எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஸோ இப்போ வந்து நான் டிஜிட்டல்ல நீங்க எதுவுமே பண்ணலையாக்கனா, இல்ல ஐ டூ ஒர்க் ஷாப்ஸ், ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ், தேர் ஆர் அதர் பிளான்ஸ் டு ஹேப்பன் ஆல்சோ. அகெயின் அதுல வரதும் இட்ஸ் கோன் டு கோ ஃபார் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம். செகண்ட்லி, ஐ வில் என்ஷூர் தட்ஸ் நாட் கோன் டு பி மை ப்ரையாரிட்டி. ஸோ என் டைமை வந்து அது கண்ட்ரோல் பண்ணாது. Okay. நான் தான் என் டைமை கண்ட்ரோல் Did பண்ணேன். you have a point where like
you you realize that okay, God is asking me to do this. இப்போ நம்ம மினிஸ்ட்ரி நம்ம வரும்போது உங்களுக்கு வந்து பர்சனலா ஓகே, ஆண்டவர் வந்து என்ன இத பண்ண கூப்பிடுறாரு. கண்டிப்பா அவர் தான் இத பண்ண ஆ. சொல்றாருன்ற மாரி உங்களுக்கு ஏதாவது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? 4, 5 வாட்டி இருந்தது. ஓகே, ஆனா நான் இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. அந்த இல்ல ஆண்டவரே ப்ளீஸ் அப்புறமா ஸோ எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கிற மாரி ஐ இருந்துச்சா? இல்ல திங்க் சின்ன வயசுல இருந்தே நான் சொன்னேன்ல. 10 வயசுல இருந்தே ஐ பீன் ஹியர் ஐ ஐ ஐ காட் இன்டூ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ்ன்னு சொன்னேன்ல. 15 வயசுல நான் அவ்ளோ சிக் ஆகும்போது ஐ நெவர் கம்ப்ளைண்ட். ஸோ எனக்கு வந்து ஐ நோ வாட் காட் ஆண்டவர் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும்ல. எனக்கே தெரிஞ்சுது. இது நான் செய்யணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு புரிஞ்சுது. அண்ட் ஐ திங்க் இது வந்து சொல்லலாமான்னு தெரியல. பட் ஐ வில் டெல் யூ பிகாஸ் இது வந்து யாரையும் இது பண்றதுக்காக இல்ல. பட் நான் இத ஃபுல்லா பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கிறதே நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கிறது 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கணுன்றதுக்காக தான். அண்ட் நாங்க விழுந்த இடத்துல நான் விழுந்த இடத்துல நீங்களும் போய் விழுந்து டைம வேஸ்ட் பண்ணாம கீப் ரன்னிங்ன்றத என்கரேஜ் பண்றதுக்காக தான். ஸோ ஐ ஹேவ் சம்திங் கால்ட் டேட் நைட். ஓகே. ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் திஸ் அட் டீனேஜ்ல. இந்த நான் ஒரு நைட் வந்து டேட் நைட்னா வந்து எல்லாரும் வெளியிலலாம் யோசிப்பாங்க. நெறைய யோசிப்பாங்க. நெறைய யோசிப்பாங்களா? அத நான் விளக்கம் குடுத்துடுறேன். டேட் நைட் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி இட்ஸ் ஆன் ஃப்ரைடே இஃப் ஐ டோன்ட் டிராவல். வெளியில சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்கள என்கரேஜ் பண்ண. அது வந்து ஐ ஐ லிட்டரலி ரிஃப்ரெஷ், கெட் ரெடி. அந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னோட ரூம்ல அந்த ஹோல் நைட் ஐ சிட் அண்ட் டாக் வித் ஜீசஸ். இட்ஸ் லைக் இன்டென்ஷனல் எஃபர்ட் டு ஜஸ்ட் லவ் ஹிம். இட்ஸ் நாட் லைக் அது ஆல் நைட் பிரேயர்ன்னு கூட சொல்லலாம். ஆல் நைட் பிரேயர்னா அது It எனக்கே போர் doesn't sound அடிச்சிரும். very good. இட்ஸ் லைக் டேட் நைட். நம்ம 2 பேரும் டேட் பண்ண போறோம். ஓகே. டேட்டிங்ல என்ன பண்ணுவாங்க? இது வந்து எனக்கு வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியல. ஐ திங்க் 16, 17 வயசுல ஆரம்பிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நடுவுல மிஸ் அவுட்லாம் பண்ணேன். ஐம் அகைன் ரீஸ்டார்ட்டிங் இட். இந்த இயர் திருப்பி நான் அத கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். நீங்க கூட ட்ரை பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஒரு 2 ஹார்ஸ் ஆர் 3 ஹார்ஸ் திஸ் இஸ் மை டேட்டிங் டைம் வித் ஜீசஸ் அவ்வளவுதான். ஏன்னா ஹி இஸ் அ லவ் ஹங்கர் காட். ஹி இஸ் அ காட் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப். எதுக்கு மனுஷன படைச்சாரு? ஏதேன் தோட்டத்துல எதுக்கு படைச்சாரு? ஆதாம் ஏவாள் கூட டெய்லியும் பகலில் குளிர்ச்சியான நேரத்துல உலாவினார், பேசினார்ன்னு இருக்கு. ஸோ ஆடம் கிட்ட நான் பேசணும். ஈவ் கிட்ட நான் பேசணும்னு அப்படிப்பட்ட ஆண்டவரு நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, நோ அஜெண்டா. இந்தியாவ ஆசீர்வதிங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதையும் சொல்லிடுறேன். அது தனியா. ஓகே. ஆண்டவரே அழிந்து போகின்றேன். நோ. It always feels weird to me. நம்ம போய் ஜெபம் பண்ணணும்னா இந்தியாக்காக ஜெபம் பண்ணா, கர்நாடகா இப்போ ப்ரோ நானே வந்து இங்க குழம்பி ஒரு மாரி ஆயிட்டுக்கிறேன் தலையில. எனக்கே வந்து 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணுன்ற மாரி இருக்கும். பட் ஐ திங்க் யூ ட்ரை திஸ். ஐ மீன் ஆல் ஆஃப் யூ கேன் ட்ரை திஸ். யங் பீப்புளுக்கு சொல்றேன். ஒரு டைம் அலாட் பண்ணிட்டு 10:00 இஸ் மை டேட் டைம் வித் ஜீசஸ்னா ஐ புட் ஆஃப் மை ஃபோன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இமேஜின் ஓகே யூ கோ யோ டேட்டிங் கேட்டது போனா எப்படி இருக்கும்? ஸோ நமக்கு அந்த ஆன்டிசிபேஷன் ஈவினிங்லேருந்தே வந்துரும். இன்னைக்கு நான் ஜீசஸ் கூட டேட் பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால அந்த மொமெண்ட் இட் இஸ் ஒன்லி மீ அண்ட் ஜீசஸ். ஸோ வாட் ஐ டூ இஸ் ரொம்ப ஸ்டூப்பிடா சில்லியா இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு வந்து நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்னா குளிச்சுட்டு கொஞ்சம் டீசென்ட்டா ப்ரெசென்டபிளா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஐ லாக் மை ரூம். ஐ மீன் மை பேரண்ட்ஸ் நோ ஷி இஸ் கோயிங் டு ப்ரே. அதுக்கப்புறம் 2 சேர் போட்டு, ஜீசஸ் நான் வந்துட்டேன் வாங்க நம்ம பேசலாம். அவ்வளோதான். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா ஐ கெட் இன்டு வொர்ஷிப்பிங் ஹிம். வொர்ஷிப்பிங் ஹிம்ன்றது கூட சலவாட்டி ஐ நீல் டவுன். ஐ மீன் டுவர்ட்ஸ் தி எண்ட் டெஃபினெட்லி சப்மிஷன்ல அது நடக்கும். பட் சலவாட்டி இட்ஸ் ஜஸ்ட் எவ்வளோ அழகா இருக்கீங்கல்ல நீங்க. எவ்வளோ கிரியேட்டிவ் காட் நீங்க. எவ்வளோ பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்துனீங்க. தட் இஸ் ஆல்சோ பிரேசிங் காட். நோ. இட்ஸ் நாட் அழகு மொழியில அப்படி பேசுறது தான் கிடையாது. நம்ம லைஃப்ல ஆண்டவர் யாரா இருந்தாரு? என் வாழ்க்கையில அவர் என்ன பண்ணாரு? இந்த வாரம் ஃபுல்லா எவ்வளோ ஆக்சிடென்ட்லேருந்து என்ன காப்பாத்துனீங்க ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ். லவ் யூன்னு ஒரு 10 வாட்டி கடைசியா என்னைக்கு நம்ம லவ் யூ ஜீசஸ்ன்னு மனசார சொல்லியிருக்கோம். ஐ திங்க் ஐ டூ ஆல் தட். அதெல்லாம் பண்ணும்போது அழகா வந்து ஹி டாக்ஸ். நெறைய விஷயம் பேசுவாரு. அன்னைக்கு அந்த வாரம் நான் என்ன கன்ஃப்யூஸ்டா இருக்கேனோ அழகா சொல்லுவாரு. டு த எக்ஸ்டென்ட் தட் ஐ ஹேவ் அ டைரி அட் ஹோம். 2006ன்னு அதில போட்டிருக்கோம். 2006 டைரி. இன்னைக்கு என் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் அன்னைக்கு நான் 2006ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ 18 இயர்ஸ் லேட்டர் ஐ சி ஹேப்பனிங். ஆனா ஏன் இந்த 18 இயர்ஸ்னா உடைக்கணும்ல நம்மள. நான் தான் ட்ராக் மாறினேன். இல்ல நான் போய் எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன பில்ட் பண்றேன். பட் ரீசென்ட்லி ஐ செட் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் டைரீஸ். ஸோ இப்போ நான் எழுதுறது ஐ நோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹீல் டூ இட். பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுற ஆண்டவர். லைஃப்பை பத்தி பேசுவாரு. யாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பேசுவாரு. எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசுவாரு. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாத்த பத்தியும் பேசுற ஆண்டவர். வி ஹவ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆண்டவர் என்கிட்ட இந்தியா பத்தி மட்டும் பேசுங்க ஆண்டவரே. மினிஸ்ட்ரி பத்தி மட்டும் அவர் வந்து எல்லாத்துலயும் ஹி வாண்ட்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இட்.
வித்தவுட் காட் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சமையலை பத்தி பேசுவார். எவ்ரிதிங் ஹி டாக்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நேரத்தில் நீ அதை கேட்டல எப்போ ஆண்டவர். ஸோ காட் ஸ்போக், ஐவ் ரிட்டர்ன் இட் டவுன் ஆல்ரெடி. அண்ட் த்ரூ அ ஃபியூ பீப்புள் பேசிக்கலி திடீர்னு வந்து கை வச்சு யாராவது உனக்கு ஆண்டவர் இதை சொல்ல சொன்னாருன்னா நான் வந்து செக் பண்ணிப்பேன். ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு நான் செக் பண்ற ஆளு. ஓகேவா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து காட் ஆண்டவர் சொன்னாருன்ற வார்த்தையை சொல்லி ஐ திங்க் இட்ஸ் சம்வேர் கெட்டிங் டைல்யூட்டட். எனக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கைண்டா டீசெண்டா சொல்றீங்க. சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வந்துடும் அந்த ஐ மாதிரி நோ. சொல்லும் போது. அவங்க நம்ம லிட்டரலா தெரியும் அவங்க பேசுறதுலயே இதை காண்டெல்லாம் சொல்ல சொல்லல. நீங்களே தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப ஆண்டவர் சொல்றாரு, இது பண்றாரு, ப்ரோ விட்டுருங்க ப்ரோ போயிடுறன்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்றது, அது ஐ திங்க் பீப்புள் ஹவ் நம்ம ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்ன உடனே நம்ம அதை வேற நோட்டத்துல பார்ப்போம்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? ஆண்டவர் சொன்னாருன்னே சொல்ல வேணாம். நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அவங்களுக்கே தெரியும். ஐ நீட் நாட் கோ டெல் சாம் உன்னை பத்தி ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னு நான் சொல்லவே தேவையில்ல. நானே ஒரு 2 கேள்வி உன்கிட்ட கேட்டேன்னா, இஃப் இட் இஸ் ஃப்ரம் த லார்ட் யூ வில் நோ ஜிஷாக்கா இஸ் நாட் டாக்கிங் ஃப்ரம் ஹர் செல்ஃப், இட்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஆண்டவர் சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. புரியுதா? அந்த சென்சிங்கும் அந்த டிசர்ன்மெண்ட்டும் எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றதுலாம் ஐ எம் நாட் தட் பர்சன் டு பி ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்குற ஆள்லாம் கிடையாது. பட் ஜென்யூவன்லி a few people whom I did not even know. எனக்கு தெரியவே தெரியாது அவங்க யாருன்னு. ஆனா அவங்க பெரிய ஊழியத்துல இருந்தாங்க. ரேண்டமா நான் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது நான் பாட்டுக்கு நொந்து போய் நூடுல்ஸா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். அண்ணி அப்போ வந்து காட் இஸ் டாக்கிங் சொல்ல. யூ ஆர் சோசன் அப்படின்னு சொல்லிட்டு டக் 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 டக்குன்னு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. டீ கடையில நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. நானா அவங்கள பத்தி டீட்டெயில் சொல்லிட்டேன்னா அவங்க எல்லாருக்கும் அவங்க யாருன்றது தெரியும். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் கூட எனக்கு தெரியாது. ஒரு பெரிய பைபிள் காலேஜோட பிரின்சிபல் போல. நான் பாட்டுக்கு ரொம்ப நொந்து போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன விட்டுருங்களேன். அந்த மொமெண்ட்லயே என்ன விட்டுருங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி டஃப் ஆஃப் வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. ஊழியத்துக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அதனால நொந்து போய் தனியா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஹி கேம் அண்ட் டோல்ட் தட். தென் ஐ தாட் வெயிட் என்னை பத்தி யாருன்னே தெரியாது. அவர் சொல்லி முடிச்ச பிறகு நான் கேட்குறேன் நீங்க யாரு அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் அவருக்கு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய ஊழியக்காரரா? அவர் சொல்றாரு நான் இன்னைக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணோம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன். அண்ட் ட்ரெயினை உடனே என் ஸ்டாஃப் புக் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் போறதுக்கு போது ஆண்டவர் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி இந்த ஹோட்டல்ல இவ இருப்பா. போய் அவளுக்கு இதை கொடுத்து சொல்லிட்டு வான்னு சொன்னார். ஐம் லைக் இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸ்பீரியன்சஸ் ஐவ் காட். ஓகே. அதாவது இது எப்படின்னா ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்பாரு. வி சர்வ் அ காட் ஹூ லவ்ஸ் அஸ். தொரத்தி நம்மளை லவ் பண்ற ஆண்டவர். அப்போ நம்ம பெஸ்ட் என்ஜினியரா இருக்கணும், பெஸ்ட் டாக்டரா இருக்கணும், பெஸ்ட் ஆர்கிடெக்டா இருக்கணும்ன்றது அவர் விருப்பமும் கூட. அதனால பீப்புள் ஆல்வேஸ் திங்க் இல்ல ஆண்டவர் வந்து இப்படி ஆண்டவர் அப்படி என்ன பழி வாங்குறாரு. நம்ம கிட்ட ஒரு விஷயத்த குடுன்னு சொன்னார்னா 1000 மடங்கு பெஸ்டா கொடுக்கறதுக்கு தான் அதை கொடுக்க சொல்றாரு. இஃப் காட் இஸ் ஆஸ்கிங் டு லெட் கோ ஆஃப் யுவர் ட்ரீம் டுடே ஐ கேன் டெல். நான் டீச்சரா இருந்திருந்தேன்னா ஐ மீன் ப்ரொஃபஸரா போயிருந்தேன்னா ஒரு காலேஜ்க்கு தான் இருந்திருப்பேன். ஐ திங்க் ஐவ் கான் டு டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அஸ் கெஸ்ட் லெக்சர் டுடே. டிஃப்ரெண்ட் காலேஜஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் டுடே. நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ட் ப்ராபப்ளி நான் பிஸ்னஸ்ல இறங்கியிருந்தேன்னா ஒரு பிஸ்னஸ் தான் நான் பில்ட் பண்ணியிருப்பேன். எத்தனையோ ஊழியங்களுக்கு டிஜிட்டல் மூலமா ஸ்ட்ராட்டஜி கொடுக்க எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. ஃபார் கண்ட்ரீஸ் டுகெதர் மோர் தென் 100 countries God has helped me to give strategies. I think his plans are always bigger. ஸோ நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை மினிஸ்ட்ரிக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுவார்னா, ஐ திங்க் ஃபார் யூ இட் வாசன்ட் ஜஸ்ட் லைக் யூ ஹியரிங் ஆர் நோ லைக் திங்கிங். எமோஷனலி நடக்கிற எதுவுமே இல்ல. ஓகே. ஏன்னா நம்ம பசங்க வந்து வெறும் எமோஷனலா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு எப்படி புஷ்ஷோ இல்ல, இட் மல்டிபிள் திங்ஸ் and ஹேப்பனிங். it will drag you there. ஓகே. நீங்களே வேண்டாம் இஃப் சொல்லிட்டா கூட. காட்ஸ் கால் இஸ் ஆன் யுவர் லைஃப், ஹி வோன்ட் லீவ் யூ அலோன். ஏன்னா நான் இதே கேள்வியை நான் போய் சில ஊழியக்காரங்க கிட்ட கேட்டேன். உன் வயசுல 20 வயசுலலாம் எனக்கு ஆண்டவரோட அழைப்பு இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் இந்த ஊழியம் தான் செய்யணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப முதிர்ந்த ஊழியக்காரர். ஓகே. அவர் சொன்னாரு ஆண்டவர் அழைப்பு உன் வாழ்க்கையில இருக்குன்னா நீ பண்றத பண்ணிக்கிட்டே இரு. தொடர்ந்து பண்ணு. அந்த அழைப்பே உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்திரும். இட் வில் டிராக் யூ, இட் வில் புஷ் யூ. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல பண்ணும். ஸோ தட் வாஸ் லைக் அதுதான் நானும் என் லைஃப்ல பார்த்தேன். when the time came he broke me, he prepared me, then I had to என்னையா டிஜிட்டல்லாம் ஒன்றும் இல்லையா ஆண்டவர் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுரும். ஸோ டோன்ட் ஜம்ப் இன் டு இட். பிகாஸ் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டு இதை தான் நான் ஊழியம்னு நினைச்சேன், இப்படிதான் நான் பண்ணேன்னா நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டாருன்னா கஷ்டம். 2வது விஷயம் நான் உன்னை பண்ண சொன்னேனாலும் ஆண்டவர் கேட்பாரு. இஸ் காட் தேர். எனக்கு கிட்டார் வாசிக்க பிடிக்கும், எனக்கு மியூசிக் வாசிக்க பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும்ன்றதுனால நான் பாட்டுக்கு வர்ஷிப் மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா ஆர் எனக்குள்ள அந்த பாரம் இருக்கு. நான் வந்து மக்களை வந்து ஆண்டவருக்குள்ள நடத்தணும். ஒரு வர்ஷிப் மினிஸ்ட்ரினா என்ன பண்ணுவோம்? பேசிக்கலி வி லீட் தெம் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். அவரை வர்ஷிப் பண்றதுக்கு நடத்தணும். இல்ல அதுதானே பண்ணுவாங்க.
ஸோ அதுக்காக நான் பண்றேனா, அப்ப ஆண்டவர் அந்த விஷயத்துல இல்லன்னா, இட்ஸ் நாட் கோனா குளோரிஃபை ஹிம் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் தி டிஃபரன்ஸ் ஹேப்பன். Do you think the way we do ministry is changing? ஐயய்யோ! இப்ப எல்லாரும் என்ன கலர் அடிச்சிருவாங்களே. பாஸ்ட் கொஸ்டின். No, be honest. பாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். சி அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது டு கமெண்ட் ஆன் சம்திங். பட் வாட் ஐ சி நான் சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ சாக்ரிஃபிஷியலி லேட் தியர் லைஃப்ஸ். 70 வயசு 60 வயசுல இருக்க இப்போ இந்த முதிர்ந்த ஊழியர் நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற விஷயம் என்னன்னா, ரொம்ப டைம் குடுத்து கேட்கணுன்ற விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க 60 வயசு ஒரு 30 வருஷம் ஆண்டவரோட நடந்துட்டாங்களா, 30 வருஷம் ஆண்டவரோட ஊழியத்த செய்றாங்களா, அவங்க கிட்ட உட்காந்து ஃபார் ஹார்ஸ் டுகெதர் ஐ லவ் டு டாக். பிகாஸ் ஐ திங்க் தேர் சோ மச் ஆஃப் விஸ்டம் இன் தெம். தேர் சோ மச் தே வுட் ஹவ் டெல்ட் வித் விச் வி டோன்ட் நோ. ஸோ இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் எனக்கு அவங்க மேல இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா இப்போ நெறைய பேர் வந்து நெறைய மாரிலாம் ஊழியம்லாம் ஆரம்பிக்கிறாங்களா, எனக்கு உண்மையா சொல்ல தெரியல. பட் ஒரு விஷயம், ஆண்டவர் அதுல இருக்காரான்றது மட்டும் பாருங்க. இஃப் காட் இஸ் தேர், அவுட்கம் வந்து சோல்ஸ் ரட்சிக்கப்படுவாங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நமக்குன்னு பைபிள் அழகா வசனம் இருக்கும். கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஆத்துமாக்களை சபையில் சேர்த்தார்ன்னு ஆக்ஸ்ல வாசிக்கிறோம். மீனிங் ஆண்டவர் சபையில சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ ஆண்டவர் இருக்காருன்னா பீப்பிள் ஆர் ஃப்ரீ. விடுதலை அனுபவிப்பாங்க. வேர் த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் இஸ் தேர் இஸ் ஃப்ரீடம். விடுதலை அனுபவிப்பாங்க. அவங்க அவங்க நான் என்ன ஊழியம் செஞ்சாலும் வராங்க, குதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா திருப்பி போயிட்டு அதே ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க. திருப்பி போய் ஏன்னா ஐ சி எ லாட் ஆஃப் யங் பீப்பிள். எல்லாம் பண்றாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, இத பண்றாங்க, அது பண்றாங்க. திருப்பி போய் சிகரெட் புடிக்கிறாங்க. "அக்கா என்னால இந்த வெப்சைட் பார்க்காம இருக்க முடியலக்கா." ஆவியானவர் இருந்தா அங்க விடுதலை இருக்கு. ஸோ அதுக்கு நான் விட்டு குடுத்துருக்கேனா அப்படின்றத மட்டும் பார்த்து காட் இஸ் செட்டிங் தெம் ஃப்ரீ. அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறது எல்லாருமே ஊழியம் செய்ற எல்லாரும் வாலிப பசங்க எல்லாரையுமே அழைச்சிருக்கிறது we are called to be God's transmitters. டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்? கரெக்ட்டா அத டியூன் இன் பண்ணி விட்டுரும். ஸோ ஜிஷ்யாவ பாருன்னு சொல்லி நான் ஆட்கள வர வச்சேன்னா, ஐ டோன்ட் திங்க் நான் மினிஸ்ட்ரி பண்ணல. என்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்கன்னா, நான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றது ஐ திங்க் டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ வுட் கன்டின்யூ பிரேயிங் திஸ். ஆ ஜிஷ்யா அக்கா கிட்ட போய் பேசினேன். 1 இன்ச் ஆர் 1 இது நான் ஏசப்பாவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் தெம். ஐ வாண்ட் தெம் டு கிரேசிலி லவ் ஜீசஸ். ஸோ if we are going to transmit his love, transmit his compassion, transmit his glory, his power and authority, man, he is such a powerful God. Such a powerful God. எவ்வளோ அற்புதங்கள் வாசிக்கிறோம் இல்ல? செத்து போனவங்க உயிரோட எழும்பி இருக்காங்க. என்னென்னமோ செஞ்சிருக்காரு. பல அற்புதங்களை வாசித்திருக்கோம். அதுல இன்னைக்கு ஏதாவது நடக்குதான்னா ஐ திங்க் இட்ஸ் a question mark. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஊழியம் வந்து எனக்கு ஒரு பிராண்டிங் பண்ணணும். ஏன்னா நான் மார்க்கெட்டிங்லேருந்து வந்ததுனால ஐ நோ. சிலர்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே நான் பேர் சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா அவங்க அவ்வளோதான் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறமா டாப் இன்னைக்கு என்ன சொல்றது? யங் இதுல டாப் செலிபிரிட்டீஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்கள. நான் அப்படிதான் சொல்லிக்கிறாங்கல்ல. செலிபிரிட்டீஸ் வந்து சொன்னாங்கம்மா, நீ என்ன பண்ணு, ஒரு 15,000 ரெடி பண்ணி வச்சுக்கோ. யாருன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? அது வந்து சென்சார் பண்ணியிருக்கேன். இதே நீ சென்சார் பண்ணா கூட பரவாயில்ல. இல்லைன்னா அவ்வளோதான். எதையும் சென்சார் பண்ண போறதில்ல. 15,000 ரெடி பண்ணிக்கோமா. நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங்க்கு பண்ணுமா. ஓகேவா? இந்த கண்ட்ரிக்கு போணும். அப்ப அந்த கண்ட்ரிக்கு போயிட்டோம்னா அது வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் மாதிரி ஆயிரும். கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு 7 நாள் தங்கு. நீ போய் வீடு வீடா ஊழியம் பண்ணா கூட பரவாயில்ல. ஊழியம்னு போட்டுக்கோ. காட் யூஸ்ட் மீ மைட்டிலின்னு கேப்ஷன்லாம் அவங்களுக்கு தெரியல. நான் டிஜிட்டல்ல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கிறேன். பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு தெரியல பாவம். கேட்டா அட்வைஸ் பண்ண எல்லாரும் சொல்றேன். they didn't know I knew. நானும் தெரியாத மாதிரி. இது பேரு பிராண்டிங்ன்னு நாங்க மார்க்கெட்டிங்ல சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஆஃப் பிராண்டிங்ன்னு சொல்லுவோம். காசு கொடுத்து ரெடி பண்றோமா. அந்த போட்டோஸை என்ன பண்ணு Facebookல போடு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அத பார்த்து அங்கருந்தே ஒரு 2 லிங்க் உனக்கு கிடைக்கும். அப்போ இன்னொரு 4 கண்ட்ரிக்கு நீ போவ. சரி ஏன் சென்னையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சா இயேசு வரமாட்டாரா? நான் போய் ஆண்டவர்ட்ட கேட்டேன். எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஆண்டவரே இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்னன்னா, "அம்மா நீ அந்த ஊருக்கு போ. நான் வரமாட்டேன் உன் கூட. நீ மட்டும் போயிட்டு வா" அப்படின்னாரு. அப்போ ஐ தாட் ஹே லிசனிங் டு ஹிம், அலோவிங் ஹிம் டு டூ. அவர் பாட்டுக்கு போய் ஒரு குஷ்டரோக ஹாஸ்பிட்டல்ல பண்ணு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபம் பண்ணு. இல்ல தெருவுல போய் நீ ட்ராக்ஸ் குடு. தெருவுல போய் பீப்பிளுக்கு என் அன்ப காமி. நீ என்னை பத்தி சொல்லவே தேவையில்ல. அப்படி சொன்னா ஐ திங்க் ஹி இஸ் குளோரிஃபைட். தட் டிஃபைன்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ப்ளீஸ் ஒருவேளை யங் பீப்புள் வந்து இதுதான் மினிஸ்ட்ரி புரோட்டோகால் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆண்டவர் பண்ணுவாரு. தாவீது யாருக்கும் சிவி கொடுக்கவே இல்லை. நான் திருப்பி அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். டேவிட் அவர் ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியோ இல்ல ஜோசப் வந்து ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி ஓகே மை ஸ்கில்ஸ் ஆர் ஐ எம் அ ட்ரீம் இன்டர்பிரட்டர், ஐ டூ திஸ், நான் வந்து சொப்பனங்களை வந்து இன்டர்பிரேட் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா நான் ரொம்ப கிரியேட்டிவா சின்ன வயசுலேயே கனவு பார்ப்பேன். இங்க இருக்க ஜெயிலில் இருக்கவங்களுக்கு கூட நான் ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணேன். அப்படிலாம் ஒன்றும் அவர் ப்ரிப்பேர் பண்ணல. தாவீது போயிட்டு
நான் வந்து ப்ராப்பரா ஆடு மேய்ச்சேன். அதுக்கப்புறம் சிங்கம்லாம் வந்துச்சு. நான் காப்பாத்துனேன். எதுவுமே சொல்லல. அவருக்கு தெரியும். பார்க்கக்கூடாத கண்ணு பார்த்துட்டு இருக்கு. அந்த சிவிய நம்ம ப்ரிப்பேரே பண்ணலனாலும், பிராண்டிங்ன்னு ஒண்ணு இல்லன்னா கூட, எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் குடுக்கணும், அந்த நீடி பீப்பிளுக்கு எப்படி நம்ம கையா இருக்கணும், காலா இருக்கணும், எப்படி அவர் வாயா இருக்கணும், எப்படி அவர் கண்ணா இருக்கணும், அப்படின்னு தெரியும். ஐ திங்க் இஃப் யூ ஆல் ஸ்டார்ட் டு கெட் இன்டு தட் ஸ்பேஸ், வேர்ல்ட் வில் நெவர் ஐ மீன் மக்கள்கிட்ட நமக்கு ஃபேமு எல்லாம் ஒண்ணும் வராது. Mm. ஆனா ஐ திங்க் ஹெவன் வில் சல்யூட் அஸ். Like we said earlier, the success for a Christian is different from the success of the world. It's always hearing well done from the master. So that is everything that I wanted to talk about. நான் 2 இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நம்ம பேசினதுலேயே அதை பேசி முடிச்சிட்டோம் போல இருக்குது. ஸோ வந்து நான் குயிக்காக அவங்களுக்கு மட்டும் ஷவுட் அவுட் மட்டும் போட்டுறேன். ஸோ ஆம் நந்தினி எஸ்தர். ஸோ இந்த அக்கா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. எது போட்டாலும் ரிப்ளை அனுப்புவாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இஸ் இட் ராங் இஃப் ஐ டூ போத் ஆஃப் தெம் லைக் கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி? 50-50 பண்ணலாமா? ஐ எம் ஈவன் ஸ்கேர்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஐ டோன்ட் நோ வை. ஐயோ! ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் மினிஸ்ட்ரியும் பண்ணுறேன், ஊழியமும் இது கரியரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா, உடனே வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி, நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஆண்டவருக்கும் பண்ணணும்னு பார்க்குற, உலகத்துலையும் இருக்கணும்னு பார்க்குறேன்னு யோசிப்பாங்க. அதனால தான் இல்ல ஆக்சுவலா வந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி, கரியர் மைண்ட் செட்டு, குரோத் மைண்ட் செட்டு, மினிஸ்ட்ரி மைண்ட் செட்லாம் இல்ல. கிரைஸ்ட் லைக் மைண்ட் அவ்வளோதான். பைபிள் என்ன சொல்லுது? ஹேவிங் கிரைஸ்ட் மைண்ட். அந்த கிரைஸ்ட் மைண்ட் செட் இருந்தாவே நீங்க டியூஷன் நடத்துறீங்க, நீங்க என்ன வேலை செய்றாங்கன்னு தெரியல. நீங்க என்ன செஞ்சாலும் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். ரிஃப்ளெக்ட் ஹிஸ் லவ். ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தங்க திடீர்னு வருவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாத ஆண்டவர் உங்ககிட்ட சென்சிட்டிவா, நீ அவங்களுக்கு ஜோம் பண்ணுன்னுவாரு. சரியாயிடுச்சுன்னா மினிஸ்ட்ரி இஸ் தேர். முடிஞ்சிருச்சு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுரும். அண்ட் நீங்க செய்யற ஊழியத்தை நாங்க யாருமே வெளியில இருக்க யாரும் செய்ய முடியாது. ஒரு பாஸ்டர் வந்து அவங்க சர்ச்ல இருக்க பீப்புளுக்கு பண்ண முடியும். இவாஞ்சலிஸ்ட் போற இடத்துக்கு பண்ண முடியும். நீங்க நர்ஸா இருக்கீங்கன்னா நீங்க பார்க்குற பேஷண்ட்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்க. 50%ல 100% கூட பண்ணுங்க. தாராளமா கிவ் யுவர் 100 பண்ணுங்க. அண்ட் மினிஸ்ட்ரி நீங்க என்ன பண்ணாலும் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ப்ளீஸ் காட். அவரை ப்ளீஸ் பண்ண பாருங்க. அண்ட் கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் சும்மா சூப்பரா பண்றேன்னு தூக்கிலாம் விட மாட்டாங்க. நம்மள தூக்கி போடுறதுக்கு 4 பேர் ஜாலியா காத்துன்னு இருப்பாங்க, எப்படா கீழே விழுவாங்கன்னு. ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க அதெல்லாம் இது பண்ணாம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு. அண்ட் மோர் ஓவர் when I tell this, இதையும் நான் சொல்றேன், நான் வந்து பைபிளை தான் ஃபாலோ பண்றேன், நான் வந்து மக்கள் சொல்றதை கேட்க மாட்டேன்லாம் இருக்காதீங்க. ப்ளீஸ் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஓவர் யூ, யங் பீப்புள், மென்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். உங்களை வந்து கொட்டுறதுக்கு, நீ தப்பு செய்யறேன்னு கரெக்ட் பண்றதுக்கு தயவு செஞ்சு பாஸ்டர்ஸ், மென்டர்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் பி டிரான்ஸ்பரண்ட் ஆர் அக்கௌண்டபிள் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ். ஏன்னா இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை மென்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தாவியானவர் தான் எனக்கு எல்லாமே, ஐ எம் அண்டர் தி லார்ட்ஷிப் ஆஃப் ஹிம் அப்படின்றோம். இல்ல நம்ம விழுந்துடக்கூடாது, நம்மளை பார்த்து உலகம் சிரிச்சிடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு அதுக்கு ஜோம் பண்ணுங்க. ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ப்ரேயிங் ஃபார் லாங் டைம். ஆண்டவரே எனக்கு ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் கொடுங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கொடுங்க, ஹூ வில் கவர் மீ, ஹூ வில் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் கவரிங் இருக்கிற மாதிரி அப்படின்னு. ஸோ அது ப்ரே பண்ணுங்க. ஐ திங்க் அவங்க கிட்ட நீங்க அக்கௌண்டபிளா இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார் த்ரூ தெம். ஸோ தனியா நான் நின்று செய்வேன், தாராளமா செய்யலாம். ஆனா be accountable to your spiritual leaders. Be the best at what you do and serve God with what you are best at. நம்ம எதுல ஒரு விஷயத்துல நம்ம பெஸ்டா இருக்கிறோம்னா அந்த ஸ்கில்ல வந்து நம்ம we have to strive to become the best. Correct. And then we can use that skill set to serve God. And like we said, like the calling for ministry is different, and we have to like be sure, like we have to determine if it's God calling or if it's just us being emotional and stuff. Everybody is called to serve God. Yeah. அழைக்கப்பட்ட the moment you are saved, you're called to serve God. அவ்வளவுதான். எல்லாருக்குமே அது யூனிவர்சல் கால். Yeah, spreading the gospel is like a call to everybody. That's a great commission to everybody. So I think everybody is called. ஆனா நான் பாஸ்டர் ஆகணுமா, நான் எவாஞ்சலிஸ்ட் ஆகணுமா, நான் அப்போஸ்தலா இருக்கணுமா, டீச்சரா இருக்கணுமா, இல்ல அதை தவிர நிறைய விஷயம் செய்யணுமான்றது, as you keep doing what you're called to do, that will start manifesting. நான் சொன்ன மாதிரி உடைச்சு உருவாக்கி அவரே கொண்டு போய் அங்கே நிறுத்துவாரு. அப்போ நீங்க நோவே சொல்ல மாட்டீங்க, அந்த மாதிரி பண்ணிடுவார். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் யர் கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி. அடுத்தது வந்து என்னடா ஸ்பெல்லிங் இது, டானியல். டானியல் தான், DAAA NNNIIELL. அவருக்கு இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் வேற கிடைக்கல போல இருக்குது. ஓகே, அவருடைய கொஸ்டின் வந்து how can I know that it's my calling in ministry over my work career? நம்ம அதை பத்தி பேசணும். You'll have that burden towards something. You will, உங்களை தூங்க வைக்காது. I think your calling will never be. ஆண்டவருடைய அழைப்பு இருந்துச்சுன்னா அவர் விட மாட்டார். அண்ட் மோர் ஓவர் திடீர்னு வந்து ட்ரக்ஸ் எடுக்கிற பசங்க மேல உங்களுக்கு பாரம் வரும்.
திடீர்னு சூசைட் பண்ற பிள்ளைங்கள இப்ப நான்லாம் சின்ன வயசுல 16, 17 வயசுல ஒரு டெட் பாடி போச்சுன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்து அழுதுன்னு இருப்பேன். அந்த ஆத்தும நரகத்துக்கு ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு வந்து அப்போலாம் மால் எல்லாம் இல்ல சென்னையில. ஆனா திடீர்னு நான் எங்கேயாவது நெறைய கூட்டம் பார்த்தேன்னா, எனக்கும் தெரியாம ஐ வில் கிரை. இங்க இப்போ ஜீசஸ் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ பேர் பரலோகம் போவாங்க. இப்ப இன்னைக்கு திரும்பி பார்த்தோன்னா தட்ஸ் நாட் ஜிஷ்யா. பட் ஹிஸ் பர்டன் ஐ திங்க் ஹி became yours. பிகேம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே குடுப்பாரு. ஒரு ஒரு மொமெண்ட் இருக்கும். இப்போ எனக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ பார்க்கும்போது, ஐய்யயோ! இவ்ளோ நல்ல பிளாட்ஃபார்ம் இப்படி மிஸ்யூஸ் பண்றாங்களேன்னு ஒரு பாரம் வருது. ஸோ அந்த பாரம் பிகம்ஸ் யுவர் மினிஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். I think yeah, you'll have that burden. And one more thing, நான் சொன்னது ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா அவர் விடவே மாட்டார். நாங்க ரீசெண்டா திருப்பத்தூர் போயிருந்தோம்னு சொன்னேன்ல. அப்போ ஆஸ்போர்ன் அண்ணன் வந்து சாம் ஜெபதுரை பாஸ்டருடைய பையன். அவர் வந்து டாடி கிட்ட பேசுறதுக்கு வரும்போது ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் கூட இந்த மாதிரி தான் நான் வேலை டிகிரி காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நான் வேலைக்கு போனேன், அதுக்கு போனேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, டேய் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீ வேற எங்கன்னா போய் பண்ணனா நீ உருப்பட மாட்டேன்ட்டாரு. எனக்கு பயந்துட்டேன் நானு. பயந்துட்ட உடனே அதுக்கப்புறமா தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு ஊழியத்துல நிக்கிறேன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் கீப் இதே தான் பிரேயிங். யா. நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். ஆண்டவர் உன்னை நீ வந்து அவருக்கு ஊழியம் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் உன்னை எங்க உடைச்சு, எங்க அடிச்சு, எங்க திருத்தி கூட்டாருன்னு ஆனா அவருக்கு தயவு தெரியும். ஐ திங்க் செஞ்சு உடைச்சு அடி வாங்கிலாம் வராதீங்க. ஆமா. அது ரொம்ப சொல்லும்போதே வலிக்கும். வந்துட்டீங்க. சொல்லும்போதே வந்துட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். Yeah. So, like before we wrap up, do you want to say anything to people watching? பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. லைக் உங்களோட டூப்ளிகேட்ஸ் யாரும் இல்லை. இப்போ நீங்க ப்ராப்ளி சாமோட பாட்காஸ்ட் பார்க்கும்போது நானும் சாம் மாதிரி வரணும், நானும் இவங்கள மாதிரி வரணும், நானும் அவங்கள மாதிரி வரணும். நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்குறோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸால கேரி அவுட் பண்ணப்படுறோம். அப்படிலாம் இல்லாம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு தான் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஜிஷ்யாவை ஆண்டவர் செய்யல, இன்னொரு சாம ஆண்டவர் செய்யல. அப்போ இன்னொரு ஜிஷ்யாவை ஆண்டவர் செய்யலைன்னா தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜிஷ்யா எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு ஒருவேளை நான் இறந்துடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நைட் தான் என்னோட லாஸ்ட் டேனா ஒரு விஷயத்தை நான் எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அப்படிதான் நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, இதை நான் வந்து ஐ திங்க் ஐ டோல் டு மை டீனேஜ் செல்ஃப் மீ. சின்ன வயசுல நான் எனக்கு சொல்லிப்பேன், நீ வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன்னு நினைச்சா எனக்கு எப்படி பெஸ்ட்டாக செய்வேன். ஸோ அப்படி பெஸ்ட்டாக நீங்கள் இருங்க. கரியராக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கூலில் வந்து காப்பி அடிக்கும் போது நீங்கள் காப்பி அடிக்காமல் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் நீங்கள் சென்டம் வாங்கினீங்கன்னா, ஏன்னா ஞானத்தின் ஆவியானவர் உங்களோட இருக்காரு. ஞானத்தின் ஊற்று அவர் தான். அந்த ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டம், ஃபவுண்டன் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ் அவர்கிட்ட இருந்து வருதுன்னா, நம்ம தான் ஆப்வியஸ்லி எக்ஸலண்ட்டாக இருக்கணும். அதை கிளைம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராதுன்னுலாம் சொல்லவே மாட்டீங்க. யூ வில் பிகம் த பெஸ்ட். அண்ட் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து பீப்புள் வில் கம் டு யூ. உதிக்கிற வெளிச்சத்திற்கு கீழே ராஜாக்கள் நடந்து வருவார்கள்னு பைபிள் சொல்லுது. பீப்புள் வில் கம் டு த லைட் தட்ஸ் ஷைனிங் இன் யூன்னு ஐசாயால வாசிக்கிறோம். அப்படின்னா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஸோ உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா பிரகாசிக்கவே முடியாது. அதுக்காக வந்து எனக்கு எதுவுமே இல்லை, நம்ம வெயிட்டிங் பீரியட்லேயே நான் காத்திருக்கேன் அப்படி சொன்னோம்னா சாவர வரைக்கும் காத்து தான் இருக்கணும். அப்புறம் பரலோகமே சொந்தமே பாடின பிறகு ஆண்டவர் கேட்பாருன்னா, நான் மூச்சு காத்துட்டு இருந்த ஆண்டவரேனா இங்கேயும் வந்து உட்காந்து அங்கே ஓரமா காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல போறாரு. அதனால பி த லைட். ஸோ ஒன்லி இஃப் த லைட் இஸ் ஷைனிங். உதிக்கிற வெளிச்சத்திற்கே எப்படி ராஜாக்களையும் அதிகாரிகளையும் கூட்டிட்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அண்ட் கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், என்ன செய்யறோம்னாலும், சமையல் கூட இருக்கட்டுமே, இல்லை வீடை க்ளீன் பண்ணா கூட ஐ ஆல்வேஸ் டெல் திஸ். எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, வீடை பெருக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், நீட்டாக வச்சிருக்கோம், எல்லாத்துலேயுமே ஐ திங்க் வி ஹேவ் டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இட். இவ பெருக்கணும்னா திருப்பி நமக்கு அதை ஓவர்சீ பண்ணுற வேலையே இருக்காது. ஸோ பார்க்கக்கூடாத கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிஷ்யா இந்த வேலையை எப்படி செஞ்சா, இவங்க எப்படி செஞ்சாங்க, இந்த பிள்ளையை கொடுத்தன எப்படி பண்ணாங்க, ஒன்னொன்னும் கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும், ராஜாக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது அவரோட வேலை. நம்ம உட்காந்து நம்ம சிவியை பண்ணி ப்ரமோஷனுக்காக பட்டர் போட்டு அதெல்லாம் வேணாங்க. அவருக்கு தெரியும் எந்த ராஜா தூக்கத்தை எப்போ டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரியும், எப்போ சிங்கத்தோட வாயை மூடணும்னு அவருக்கு தெரியும், எப்போ வந்து ஒரு ராஜாக்கு கனவை கொடுத்து இந்த கனவுக்கு இன்டர்பிரட் இவங்களை பண்ண வைன்னு சொல்ல வைக்கவும் தெரியும். அண்ட் அந்த ஜீசஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஜர்னிங் இஸ் தி பெஸ்ட் திங். ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆஃப் வேர் எவர் யூ ஆர். ஒன் டேக் அவே இந்த மொத்த கான்வர்சேஷன்ல ஒரு டேக் அவே நம்ம என்ன எடுக்கலாம்னா, வாட் எவர் யூ டூ, prioritize the relationship that you have with God first. When you put God first, automatically all of these things, your career, your life, your family, like your friends, everything that you want to have around that, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு இருக்கோ நம்ம ஆண்டவரை முதல்ல அந்த ப்ரையாரிட்டியில் வச்சோன்னே automatically these things align. I've seen that happen for me. இதை முன்னாடி எப்போ நான் ஆண்டவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சனோ, நான் எதெல்லாம் நான் ஏங்கிட்டு இருந்தேனோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொடுத்துட்டாரு.
இப்ப நான் அதெல்லாம் வேணும்னு ரொம்ப கிரேசியா யோசிச்சதெல்லாம் எடப்பாடா டேய் இது என்னடா இதுன்ற மாரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் I've tasted and I know that God is better. When I'm close with him, when I have like a really healthy relationship with God, my life is infinitely better and I can like testify for that. So yeah, I hope you guys like enjoyed this conversation. Hope you guys liked it. Hope you guys learned something. If you did, let us know in the comment section. Comment section உங்களோட thoughts, questions எதுவாக இருந்தாலும் போடுங்க. கொஸ்டினாக இருந்தால் Qன்னு போட்டு அப்புறம் போடுங்க. அப்போ தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். எங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் ஒரே ரீசனு. And if you want to like stay updated with all of our future episodes and watch more videos, definitely subscribe and hit that bell icon. And I'll see you again in the next episode. Tishaka, thank you for doing this. Thank you, Sam.